இந்த நாளின் தியானத்திற்காக சங்கீதம் 34:5 வாசிக்கலாம். आज के ध्यान के लिए भजन संहिता 34वां अध्याय 34वां भजन और उसका 4वां वचन. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. தேவனை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். जिन्होंने भी उस पर दृष्टि की उन्होंने ज्योति पाई. தேவனை நோக்கி பார்த்தவர்களுடைய முகங்கள் வெட்கப்படவில்லை. जिन्होंने उन पर दृष्टि की वो कभी लज्जित नहीं हुए. தேவ பிள்ளைகள், இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு அருளும் வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்கள். हे प्रभु के लोगों, आज जो प्रभु आपसे कह रहा है वो वचन आप ग्रहण कर लें. நீங்கள் தேவனை நோக்கி பார்த்தால் பிரகாசம் அடைவீர்கள். यदि आप यहोवा पर दृष्टि करेंगे तो आपका मुख ज्योति से भर जाएगा. நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட மாட்டீர்கள். अब हरगिज आपका मुख काला नहीं होगा. தேவனை நோக்கி பார்க்கிறவர்களே, हे प्रभु की ओर दृष्टि करने वाले, உனக்கு வெட்கமும் தோல்வியும் கிடையாது. तेरा मुंह ना तो काला होगा ना ही तुझे हार होगी. அப்படி ஒரு வெட்கமோ தோல்வியோ வந்தது போல் தோன்றி இருக்கும் என்றால் அது தற்காலிகமானதுதான். यदि इस प्रकार की लज्जा तेरे जीवन में आ गई होगी तो वो कुछ समय के लिए ही. தேவன் உனக்கு வைத்திருக்கிற மாபெரும் வெற்றியின் ஒரு படிக்கட்டு தான் அது. परमेश्वर जो एक बड़ी जय को रख रहा है उसकी एक यह सीढ़ी है. ஏனென்றால் என் தேவனுடைய வசனம் ஒருபோதும் பொய்யாய் போகாது. क्योंकि परमेश्वर का वचन हरगिज झूठा नहीं होता. தேவனை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். जिन्होंने उस पर दृष्टि की उनके मन में ज्योति आई. அவர்கள் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை. उनका मुंह कभी काला नहीं हुआ. ஹல்லேலூயா. हालेलुया. 3 அனுபவங்களை சொல்லும்படியாக விரும்புகிறேன். 3 अनुभव को कहना चाहता हूँ. முதலாவதாக, पहला, நம்முடைய வாழ்வின் தேவைகள் சந்திக்கப்படுகின்ற அனுபவம். हमारे जीवन में हमारी जरूरतों को पूरा करने का अनुभव. இந்த உலகத்தில் நாம் பிழைக்க வேண்டுமே, அந்த பிழைப்புக்கு அடுத்த காரியங்கள், इस जीवन में हमें जीवन यापन करना है, उस जीवन यापन की सारी असुविधाएं, இவைகளுக்காக தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். इन सभी के लिए हमें परमेश्वर को देखना चाहिए. அப்படி பார்க்கிறவர்கள் கட்டாயம் பிரகாசம் அடைவீர்கள். ऐसे देखने वाले निश्चित रूप से वो ज्योति को पाएंगे. ஒருபோதும் உங்கள் முகங்கள் வெட்கப்படாது. और हरगिज आपका मुंह काला नहीं होगा. பணத்துக்காக பொருளுக்காக தேவனை நோக்கி பார்க்கிறீர்களா? आपकी वस्तुओं के लिए या धन संपत्ति के लिए क्या आप प्रभु को देख रहे हैं? வேலை வாய்ப்புக்காக மற்றும் ஆசீர்வாதங்களுக்காக தேவனை நோக்கி பார்க்கின்றீர்களா? काम के लिए या दूसरी आशीषों को लिए आप यहोवा को देख रहे हैं क्या? நிச்சயம் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். निश्चित आप लज्जित नहीं होंगे. பிரகாசம் அடைவீர்கள். आपका मुंह ज्योति से प्रकाशित होगा. அல்லேலூயா. हालेलुया. சாரிபாத் விதவை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். सारी बात की विधवा के बारे में मैं आपसे कहना चाहता हूँ. வாசியுங்கள் 1 ராஜாக்கள் 17:12. हम पढ़ेंगे पहला राजा 17वां अध्याय 7वां वचन. அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதுக்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றார். சாரிபாத் ஊர் விதவையின் இந்த வார்த்தைகளை பார்க்கும்போது, सारवात के इस विधवा ने इस शब्दों को सुनते ही அவள் தன்னையே நோக்கி பார்க்கிறாள். वो अपनी अवस्था को देखती है. தன் பானையை நோக்கி பார்க்கிறாள். अपने उस मटके को देखती है. தன் பிள்ளையை நோக்கி பார்க்கிறாள். वो अपने बच्चों को देखती है. தன் வீட்டு சூழ்நிலையை நோக்கி பார்க்கிறாள். अपने घर की परिस्थितियों को देखती है. அதை நோக்கி பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அவளுக்கு வெட்கமும் தோல்வியுமாய் இருக்கிறது. और जब वो सब देख रही थी उसको शर्म आ रही थी और हार सी महसूस हो रही थी. இதே போலதான் நமது வாழ்விலும் इसी तरह से हम अपने जीवन में भी அநேக வேளைகளிலே बहुत से समयों में நாம் நம்மையே நோக்கி பார்த்து கொண்டு இருக்கின்றோம். हम अपने आप को ही देखते हैं. நம்மையே பார்க்கும் பொழுது நமக்கு சங்கடங்கள் வரும். जब हम अपने आप को देखते हैं तो हमें दुख आता है பயங்கள் தோன்றும். और हम डर से भर जाते हैं. பலவித கலக்கங்களுக்கு இடம் உண்டாகும். और बहुत सी दुखों का हमारे जीवन में हम जगा देते हैं. இப்படித்தான் अनेகருடைய வாழ்க்கை இன்றைக்கு பிரகாசம் இல்லாமல் இருக்கிறது. इसी तरह से बहुत से जीवन में आज ज्योति नहीं है. உங்கள் தேவைகளை சந்திக்கிற சர்வ வல்லவர் உங்களுக்கு தேவனாக இருக்கும்போது, आपकी जरूरतों को पूरा करने वाला सर्वशक्तिमान आपके साथ है. நீங்கள் உங்களையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறதுனாலே आप अपने आप को देखने के कारण அவர் கிரியை செய்ய முடியவில்லை. वो कार्य नहीं कर
पा रहा, ஆகவே தான் பிரகாசம் இல்லை, इसलिए तो वह ज्योति नहीं है, வளர்ச்சி இல்லை, விடுதலை இல்லை. उन्नति नहीं है और छुटकारा भी नहीं है। இன்று பகல் வேளையில் நம்மிடத்தில் இருக்கிற அந்த பெரிய தவறை நாம் புரிந்து கொள்வோம். इस दिन के समय में हमारे जीवन में जो एक बड़ी गलती है उसको हम सुधार लें। நாம் நம்மையே பார்க்கிறோம், हम अपने आप को देखते हैं, இருக்கிற சூழ்நிலைகளையே சிந்தனை பண்ணி கொண்டிருக்கிறோம். जो स्थिति है हम उसके प्रति विचार करते हैं। இந்த ஸ்திரீ சொல்லுகிறாள், यह महिला कहती है, பானையில் ஒரு பிடி மாவு தான் இருக்கிறது. और एक मुट्ठी आटा ही बाकी है। பானையை பார்க்கிறாள், वो उस पात्र को देखती है, ஒரு பிடி மாவு தான். उसके अंदर एक मुट्ठी आटा है। என்ன செய்ய முடியும்? वो क्या कर सकती है? ஒருவேளை சாப்பிடலாம், हो सकता है एक समय खा सकती அடுத்த है, வேளை என்ன செய்வோம்? लेकिन अगले समय में क्या करना है? பானையை பார்க்கிறாள். वो उस अवस्था बर्तन को देखती है। இன்றைக்கு அநேகர் அப்படித்தான் பார்க்கிறீர்கள். इस तरह से बहुत लोग देखते हैं। உங்கள் பானைகளையும் பாத்திரங்களையும் மட்டும் பார்க்காதிருங்கள், आपके मटकों को या आपके बर्तन को ही मत देखिए, உங்களுடைய களஞ்சியங்களை மட்டும் பார்க்காதிருங்கள், अपने खत्तों को ही मत देखते रहिए, உங்களுடைய மணி பர்சுகளையும் உங்களுடைய பேங்க் பேலன்ஸையும் மட்டும் பார்க்காதிருங்கள். आपके मनी पर्स को या बैंक बैलेंस को ही ना देखे। இது எல்லாவற்றுக்கும் மேலாய் நமக்கு தேவைகளை சந்திக்கிற யெகோவா ஈரே ஒருவர் இருக்கிறார். इन सभी से बढ़कर यहोवा ईरे जो हमारी आवश्यकताओं को पूरी करता है वो हमारे साथ है। அந்த தேவனை நோக்கி பாருங்கள். उस परमेश्वर को देखिए। வசனம் சொல்லுகிறது பிரகாசம் அடைவீர்கள். वचन कहता है कि तुम ज्योति पाओगे। ஹல்லேலூயா. हालेलूया। ஏன் ஐஸ்வர்யம் வரவில்லை? क्यों वो धन संपत्ति नहीं ஏன் आई? கடன்கள் மாறவில்லை? क्यों ये कर्ज दूर नहीं हुआ? ஏன் வருமானங்கள் உயரவில்லை? क्यों हमारी आर्थिक संपत्ति बड़ी नहीं? தவறு இதுதான். गलती यही है, நம்மையே பார்க்கிறோம், हम अपने आप को देखते हैं, நம்முடைய பானைகளையே பார்க்கிறோம். हम अपने बर्तनों को देखते हैं, ஆனால் அந்த பானைகளை நிரப்பக்கூடிய கர்த்தரை இனி பார்க்க வேண்டும். लेकिन उन पात्रों को भरने के लिए परमेश्वर को देखिए। அந்த களஞ்சியங்களை நிரம்பி வழியச் சேர கர்த்தரை பார்க்க வேண்டும். उन खत्तों को उमड़कर बाहर आने तक के आप परमेश्वर को देखें। இந்த இருதயம் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். आपका हृदय परमेश्वर को देखने पाए, அதுதான் இன்றைய செய்தி. वही आज का संदेश। இதயபூர்வமாய் அவரை நோக்கி பாருங்கள். पूरे हृदय के साथ उसे देखिए। இந்த வசனம் உங்களில் நிறைவேறும். यह वचन आपके जीवन में पूरा होगा। எதற்காக அவரை நோக்கி பார்க்கிறீர்களோ जिस किसी कारण के लिए आप देखते हैं, அந்த காரியங்களில் பெரிய பிரகாசம் வரும். उस कार्य के विषय में एक बड़ी ज्योति आएगी। ஹல்லேலூயா. हालेलूया। ஆகவே இன்று முதல் அந்த ஒரு அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். इसलिए आज से एक अच्छा अनुभव आप प्राप्त कर लें। நாங்கள் ஜெபிக்கவில்லையா என்று நீங்கள் நினைக்கலாம். आप सोचते हैं कि हमने प्रार्थना नहीं की, ஜெபிக்கிறீர்கள், आप प्रार्थना करते हैं, ஆனால் அவரை நோக்கி பார்க்கிறீர்களா? लेकिन क्या आप उस पर दृष्टि लगाते हैं? அவரை நோக்கி பார்க்காத ஜெபங்களும் உண்டு. और उसको ना देखते हुए प्रार्थना करना एक अनुभव है, பழகி போன ஜெபங்கள். वो आप ऐसे सीख गए हो इसलिए। ஆனால் உள்ளத்தை அவருக்கு நேராய் திருப்புங்கள். लेकिन अपना हृदय उसकी ओर फेरे। ஒரு வேண்டுதலை வைத்தால் இதயபூர்வமாக வையுங்கள். यदि आप एक विनती को रखते हैं तो पूरे हृदय के साथ रखिए। கேட்டதை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசத்தோடு நோக்கி பாருங்கள். आपने जो मांगा है उसे हम प्राप्त कर लेंगे, विश्वास के साथ उसी पर देखें। தேவன் அந்த காரியத்தில் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பார். परमेश्वर उस कार्य में एक बड़ी आशीष देगा। ஹல்லேலூயா. हालेलूया। வீட்டுல போய் எது குறைவு என்று கண்ட உடனே உங்க சிந்தனை அதை நிறைவாக்கும் தேவனுக்கு நேராய் செல்ல வேண்டும். आप अपने घर पर जाकर आपकी जहां पर जिस बात पे घटी आती है उसमें उस दृष्टि आप परमेश्वर की कीजिए। அன்றாட வாழ்க்கையில் பல காரியங்களை பார்க்கிறோம். हर एक जरूरतों के प्रति, दिन की प्रति आप देखते हैं। எது இல்லை என்று காண்கிறீர்களோ आप जो नहीं है देखते हैं, உடனே அதை நிரப்புகிற கர்த்தருக்கு நேராய் உள்ளம் திரும்ப வேண்டும். तुरंत जो भरने वाला परमेश्वर की ओर आपका हृदय फिरने पाए। எது குறைவுபட்டிருக்கிறது என்று காண்கிறீர்களோ जिस किसी काम में आप घटी को पाते हैं, உடனே அதை நிறைவாக்குகிற கர்த்தருக்கு நேராய் இதயம் திரும்ப வேண்டும். तुरंत उसको भरपूर करने वाले परमेश्वर की ओर आपका हृदय फिरने पाए। இதுதான் கர்த்தரை நோக்கி பார்க்கும் அனுபவம். यही है परमेश्वर पर दृष्टि करने का अनुभव। ஜெப வேளையில் மட்டுமல்ல, प्रार्थना के समय ही में काफी नहीं, நம்முடைய சிந்தனை முழுவதும் இது நிரப்ப வேண்டும். हमारे विचार इससे ही भरे रहने पाए। எந்த காரியத்திலும் உடனே கர்த்தரை நோக்கி பார்ப்போம். हर किसी कार्य में तुरंत हम यहोवा को அவர் देखें। யெகோவா ஈரே. वो यहोवा ईरे है। ஹல்லேலூயா. हालेलूया। அவள் சொல்லுகிறாள், वो कहता है, இதோ நானும் என் குமாரனும், मैं और मेरे लड़के, நானும் என் குமாரனும். मैं और मेरे लड़के। அதுதான் அவ சுத்தி சுத்தி பார்த்து கொண்டே இருக்கிறார். यही वो घूम घूम कर देख रही है। அந்த குடும்பத்தின் பலன் என்ன? उस परिवार का लाभ क्या है? என்னுடைய காரியங்கள்
என்னவாக இருக்கிறது मेरा काम किस तरह का है, இவைகளை மட்டுமே நோட்டமிட்டு கொண்டிருக்கிறாள். इसी प्रकार की वो सूची बना रही है। ஹல்லேலூயா. हालेलुया। இப்படியாக சிலர் சிந்திக்கிறது உண்டு. इस तरह से कुछ एक सोचते हैं। உங்களுக்கு இருக்கிற வருமானங்கள், आपकी जो धन संपत्ति है, உங்கள் பிள்ளைகளுடைய நிலைமைகள், आपके बच्चों की जो स्थिति है, எதிர்காலத்தை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறீர்கள். आपने भविष्य के प्रति एक योजना बनाई है। அதை சுற்றி சுற்றியே உங்கள் சிந்தனை நிற்கிறது. वही घूम घूम कर आपका विचार वहाँ पर है। ஆனால் தேவன் உங்களை குறித்து ஒரு மேன்மையான திட்டம் வைத்திருக்கிறார். लेकिन परमेश्वर आपके लिए एक प्रशंसनीय योजना रखना அதை चाहता है। பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் यदि आप उसे पाना चाहते हैं, நாம் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். हमें परमेश्वर पर दृष्टि लगानी होगी। ஹல்லேலூயா. हालेलुया। நாம மனதிலே ஒரு திட்டத்தை வைத்துவிட்டு हम अपने मन में एक योजना रखकर எப்பொழுதும் அதையே சிந்தித்துக் கொண்டிருப்போம் என்றால் यदि उसे ही हम विचार करते रहे, அது வெற்றியை கொண்டு வராது. वो जय को लेकर नहीं आएगी। தேவனை நோக்கி பார்ப்போம். हम परमेश्वर को देखें। ஹல்லேலூயா. हालेलुया। இப்படி ஒவ்வொரு காரியத்துக்கும் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். अपने कार्य इस तरह से हर एक कार्य पर परमेश्वर पर दृष्टि ஆபிரகாமை करें। குறித்து படிக்கின்றோம். हम अब्राहम के विषय में देखते हैं। ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்திலே उत्पत्ति 22वें अध्याय में அவன் ஈசாக்கை பலியிடச் சென்ற பொழுது जब वो इसहाक की बलि करने जा रहा था, அங்கே வெற்று பலிபீடத்தை விட்டுவிட்டு வர விருப்பமில்லாமல் அவன் கண்களை ஏறெடுத்து பார்த்தான். उसने खाली उस वेदी को छोड़ देखकर उसने अपनी आंखें उठाकर देखी। அப்பொழுது தேவன் ஆயத்தம் பண்ணியிருந்த ஆட்டுக்கடாவை கண்டான். तब उसने परमेश्वर ने जिस मेढ़े को तैयार किया था उसने देखा। எவ்வளவு சந்தோஷம். क्या ही आनंद। தேவனை நோக்கி பார்த்தால் ஒரு பொழுதும் குறைபட்டு போக மாட்டோம். यहाँ परमेश्वर पर देखने पर कभी हमारी घटी नहीं होगी। நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படும். हमारी जरूरतें पूरी होगी। தொழில் செய்கிறவர்கள், जो भी व्यवसाय करते हैं, பலவிதமான வேலைகளில் இருக்கிறவர்கள், विभिन्न प्रकार के कार्यों में, விவசாயம் செய்கிறவர்கள், और खेती बाड़ी करने वाले, மிருக ஜீவன்களை நம்பி இருக்கிறவர்கள், और जीव जंतुओं पर जो विश्वास रखते हैं, கைத்தொழில்கள் செய்து கொண்டிருக்கிறவர்கள், जो काम धंधे लघु उद्योग करते हैं, அவைகளை உங்கள் பிரயாசங்களை, உங்கள் திறமைகளை, திட்டங்களை மட்டும் பார்த்து கொண்டிருக்காதிருங்கள். उसमें आपके परिश्रम को, आपकी योजना को आप ना देखते रहें। அவைகள் எல்லாவற்றுக்காக உண்மையாய் தேவனை நோக்கி பாருங்கள். उन सभी से बढ़कर आप सच्चाई से परमेश्वर को देखें। தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது அங்கே ஆசீர்வாதம் உண்டாகும். और जब परमेश्वर पर आप दृष्टि करेंगे वहां से आशीष मिलेगी। ஹல்லேலூயா. हालेलुया। ஆகவே உங்கள் ஆசீர்வாதங்களுக்கு தேவனை நோக்கி பாருங்கள். इसलिए आप अपने आशीषों के प्रति परमेश्वर पर दृष्टि करें। குறைகள் நிறைவாக தேவனை நோக்கி பாருங்கள். कमियों को पूरी करने के लिए आप परमेश्वर को देखें। ஒரு உண்மையான விசுவாசி குறைகளை கண்டு பதற மாட்டார்கள். एक सच्चा विश्वासी जहाँ पर भी घटी को देखकर वहाँ கலங்க घबराएगा नहीं। மாட்டார்கள். वो घबराएगा नहीं அவிசுவாச வார்த்தைகளை பேச மாட்டார்கள். और अविश्वास पूर्ण बातों को नहीं करेगा। ஏனென்றால் நாம் ஆராதிக்கிறவர் அப்படிப்பட்டவர். क्योंकि जब हम इसकी आराधना करते हैं वो इतना महान நம்முடைய है। தேவைகளை அறிந்து முன்கூட்டியே ஆயத்தம் செய்து வைக்கிறவர். वो हमारी जरूरतों को जानकर पहले से ही तैयार करता है। அந்த கர்த்தரை விசுவாசிக்கிற நாம் उस परमेश्वर पर विश्वास करते हम ஒருபோதும் அவிசுவாச சிந்தைக்கு இடம் கொடுக்க கூடாது. हरगिज अविश्वास को जगह ना दें। பயத்துக்கும் கலக்கத்துக்கும் இடமே கொடுக்க கூடாது. डर को और घबराहट की जगह ना दें। உறுதியாக விசுவாசிக்க வேண்டும். पूरी तरह से दृढ़ता से विश्वास करें। என்ன நடந்தால் என்ன, और कुछ भी चले तो क्या, நான் அவரை நோக்கி பார்ப்பேன். मैं उस पर दृष्टि लगाऊंगा। இதுதான் உங்களுக்கு வெற்றியின் வழி. यही है आपका जय का मार्ग। அல்லேலூயா. हालेलुया। சத்தமாக சொல்லுங்கள். ஹல்லேலூயா. हालेलुया। இந்த வெற்றியின் வழிக்கு நேராய் திரும்புங்கள். इस जय के मार्ग की ओर आप फिरें। பல வேளைகளில் மாம்ச சிந்தையால் நிரப்பப்படுகிறோம். बहुत से समय में हम शारीरिक विचारों से भर जाते हैं। நம்மையும் நம்மை சூழ இருப்பதையும் மட்டும் பார்க்கிறோம். हम अपने आप को और अपने चारों ओर की परिस्थिति को ही देखते கண்ணுக்கு हैं। தெரிந்ததை மட்டும் பார்க்கிறோம். जो हमारी आंखों में दिखाई देता है वो ही देखते हैं। நம்முடைய அறிவுக்கு புலப்பட்டதை மட்டும் பார்க்கிறோம். जो हमारी समझ में आता है उसे ही हम देखते हैं। இதற்கு மேலாய் கிரியை செய்கிறவரை நோக்கி பாருங்கள். सभी से बढ़कर जो काम करता है उस पर देखिए। ஹல்லேலூயா. हालेलुया। நாம் கண்ணுக்கு தெரிந்ததை பார்த்து கொண்டிருக்கிறோம். जो हमारी आंखों के आगे है हम उसे देखते हैं। கண்ணுக்கு தெரியாமல் அவர் கிரியை செய்து கொண்டிருக்கின்றார். जो हम नहीं देख रहे हैं उस वो काम कर रहा है। ஹல்லேலூயா. हालेलुया। எலிசா தீர்க்கதரிசியும் வேலைக்காரனும் மலையின் மேல் இருக்கிறார்கள். एलिशा भविष्यद्वक्ता और उसके साथ के उसके टहलू उस पहाड़ पर थे। எதிரிகள் வந்து விட்டார்கள். और जो विरोधी थे वो आ गए। சீரிய படைகள் और वो सीरिया மலையை के சுற்றி கொண்டார்கள். उस आराम के सैनिकों ने उस पहाड़ों को घेर लिया। இப்பொழுது பாருங்கள், आप देखिए அந்த வேலைக்காரன் பார்க்கிறான்,
और उस काम करने वाले ने देखा, ஐயோ எசமானே நம்ம அழிந்து போவோம்னு சொல்லி கதறுகிறான். वो कहता है मालिक हम मर जाएंगे, ऐसा वो कहता है। அவன் பார்வை அந்த சத்துருக்களை பார்க்கிறது. वो उसकी आंखें उन शत्रुओं को देख रही है। எலிசா தேவனை நோக்கி பார்க்கிறான். एलिशा ने परमेश्वर पर दृष्टि की। அவன் தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது जब उसने परमेश्वर को देखा, அவன் மனக்கண்கள் பிரகாசம் அடைகிறது. उसकी मन की आंखें खोल गई। கண்ணுக்கு காணாத விதத்தில் தேவன் செய்கிற ஒரு கிரியை அவன் பார்க்கிறான். उसकी आंखों में जो देख रहा है परमेश्वर करने जा रहा है। பரலோகத்திலிருந்து அக்கினிமயமான படைகள் இறங்கி கொண்டிருக்கின்றன. स्वर्ग से अग्निमय सैनिक उतर रहे हैं, அக்கினி ரதங்கள், और अग्निमय रथ, அக்கினி குதிரைகள் और अग्निमय घोड़े அந்த மலையை சூழ இறங்குகிறது. उस चट्टान को घेर रहे थे। சத்ருவுக்கும் இவர்களுக்கும் நடுவில் இறங்குகிறது. शत्रु और इनके मत्थी के बीच में उतर रहे हैं। இதுதான் கண் காணாத நிலையில் கர்த்தர் செய்து கொண்டிருக்கின்ற கிரியை. यही है जो नहीं देख रहे थे, परमेश्वर कर रहा है काम। நாமும் இப்படித்தான் பல வேளை செய்கிறோம். इस तरह से हम भी करते हैं। சத்ருவை கண்டு பயப்படுகிறோம். हम अपने विरोधियों को देखकर डर जाते हैं, ஆனால் கண் காணாத விதத்தில் தேவன் அங்கே சில கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறார். लेकिन जहाँ हम नहीं देखते वहाँ परमेश्वर काम कर रहा है। தூதர்களை இறங்க பண்ணி கொண்டிருக்கிறார். वो अपने दूतों को भेजता है, அக்கினி கோட்டை போட்டு கொண்டிருக்கிறார். वो आग के बाड़ों को लगाता है। இது நமக்கு தெரியாது. ये हमें नहीं दिखता, ஏன்னா நம்ம தேவனை நோக்கி பார்க்கவில்லை. क्योंकि हमने परमेश्वर को नहीं देखा, அதனால நம்முடைய கண்கள் பிரகாசம் அடையவில்லை. इसलिए हमारी आंखें नहीं खुली। அப்போ இந்த மன இருளினாலே அவதிப்பட்டு கொண்டே இருக்கிறோம். तो इस मन के अंधकार के कारण हम दुख भोग रहे இன்னைக்கு हैं। தேவனை நோக்கி பார்ப்போம். आज हम परमेश्वर दृष्टि करें, அப்பொழுது அவர் கண்ணுக்கு தெரியாமல் செய்கிற ஆச்சரியமானவைகளை உணர முடியும். तब वो जो आश्चर्यचकित काम करना जा रहा है हम देख पाएंगे। அல்லேலூயா. हालेलुया। கர்த்தரை நோக்கி பார்த்தால் பிரகாசம் உண்டு. और परमेश्वर पर दृष्टि करने से ज्योति मिलेगी। அரைகுறை வெற்றி அல்ல, முழு வெற்றி உண்டு. आधी अधूरी नहीं, पूरी जय मिलेगी। அல்லேலூயா. हालेलुया। இன்னொரு சம்பவம் என்னுடைய நினைவுக்கு வருகிறது. एक और घटना मेरे स्मरण में आती है। வனாந்தரத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணம் செய்து கொண்டிருந்த பொழுது जंगल में जब इस्राएली लोग यात्रा कर रहे थे, ஒரு முறை வனாந்தரத்திலே கொள்ளிவாய் சர்ப்பங்கள் கடித்து நிறைய பேர் செத்து கொண்டிருந்தார்கள். एक बार जंगल में जहरीले सांप आकर लोगों को डस रहे थे। அப்பொழுது மோசேக்கு தேவன் ஒரு காரியத்தை சொன்னார். उस समय मूसा को परमेश्वर ने एक कार्य कहा। அதன்படியாக அந்த மனிதன் ஒரு வெண்கல சர்ப்பத்தை செய்து கம்பத்திலே தூக்கி வைத்தான். उस समय में मूसा ने उस पीतल का सांप बनाकर उसे ऊंचे पर चढ़ाया। அப்பொழுது சொன்னான், யாருக்கெல்லாம் கொள்ளிவாய் சர்ப்பம் கடிக்கிறதோ இதை நோக்கி பாருங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று சொன்னான். उसने कहा जिस किसी को ये विष भरा सांप डसेगा वो सब इस सांप को देखने पाए। அவர்கள் அதை நோக்கி பார்த்து பிழைத்தார்கள். और जिन्होंने उसको देखा था वो जीवित हो गए। இதை குறித்து யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களிலே பார்க்கிறோம். इसके बारे में यूहन्ना रचित सुसमाचार 3 अध्याय 14 और 15 में देखते हैं। இயேசு சொல்லுகிறார், यीशु कहते हैं, சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். இயேசு சொன்னார், எப்படி அந்த சர்ப்பம் அன்றைக்கு மோசேயினால் உயர்த்தப்பட்டதோ, जिस तरह से उन दिनों में मूसा सांप ऊंचे पर चढ़ाया गया, அதே போல மனுஷகுமாரனாய் வந்திருக்கிற நானும் சிலுவையிலே உயர்த்தப்பட வேண்டும். वैसे ही मनुष्य के पुत्र के रूप में आया मैं उस क्रूस पर चढ़ाया जाना चाहिए। அங்கே எப்படி அந்த சர்ப்பத்தை நோக்கி பார்த்தவர்கள் அந்த சர்ப்ப கடியிலிருந்து விடுதலை பெற்றார்களோ, उस दिन उन्होंने जब सांप के काटे जाने वालों ने उस पर देखकर छुटकारा पाया, அதே போல சிலுவையில் உயர்த்தப்பட்டிருக்கிற என்னை பார்க்கிறவர்கள் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் பெறுவார்கள். वैसे ही इस क्रूस पर जब लोग मुझे देंगे तो नाश नहीं होंगे बल्कि अनंत जीवन पाएंगे। இந்த ரெண்டையும் ஒப்பிட்டு பேசுவது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். इन दोनों की जो तुलना कर रहा हूँ ये कुछ दुखदायी होगा। நான் கூட யோசித்திருக்கிறேன், मैंने भी इस बात का ध्यान किया है। வெண்கல சர்ப்பம் உயர்த்தப்பட்டதுக்கும் இயேசு உயர்த்தப்பட்டதும் எப்படி நாம இணைப்பது என்று சொல்லி, ये जो पीतल का सांप ऊंचे पर उठाया गया और यीशु को क्रूस पर चढ़ाया गया, ஆனா இயேசுவே அதை சொல்லி இருக்கிறார். लेकिन यीशु ने ही कहा। அல்லேலூயா. हालेलुया। அவருடைய அர்த்தம் நான் இவ்விதமா எடுத்துக்கொள்ளுகிறேன். उसका अर्थ मैं इस तरह से लेता हूँ, இந்த சர்ப்பம் தீமை செய்கிறது, கடிக்கிறது, கொல்லுகிறது. ये जो सांप है वो डसता है और वो मार देता है। இது மோசமானதாக இருக்கிறது. ये बहुत ही उपद्रवी है।
அப்போ இதை தூக்கி சிலுவையிலே அடிக்க வேண்டும். तो इसे लेकर उस क्रूस पर मारना चाहिए। அதே போலதான் பாவம் நம்மை பயங்கரமாக கஷ்டப்படுத்துகிறது. वैसे ही पाप हमें बहुत ही दुख देता है। சாபம், शाप, வியாதி, बीमारियां தரித்திரம், और कंगालपन சமாதான கேடுகள், और अशांति, இவைகள் எல்லாம் அந்த கொள்ளிவாய் சர்ப்பத்தை போல நம்மை கடித்து துன்புறுத்தி கஷ்டப்படுத்தி கொண்டே இருக்கின்றன. ये सभी उस विष भरे सांप के समान है जो हमें डसती है और दुख पहुंचाती है। இவைகளை எல்லாம் அங்கே சிலுவையில் அடிக்க வேண்டும். ये इन सभी को उस क्रूस पर चढ़ाना चाहिए। அப்பொழுது ஒரு விடுதலை வரும், तब एक जय आएगी, ஜெயம் வரும். एक छुटकारा आएगा। அதுதான் இயேசு செய்தார். वही यीशु ने किया। இயேசு यीशु நம்முடைய பாவத்தையும் நம்முடைய சாபத்தையும் எல்லாவற்றையும் தன்மேல் ஏற்றுக்கொண்டு சிலுவையில் தொங்கினார். हमारे पापों को, हमारे शापों को सब लेकर वो क्रूस पर चढ़ा। நமக்காக பாவமானார், நமக்காக சாபமானார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. हमारे लिए वो पापी बन गया, हमारे लिए वो शापी बन गया, ऐसा कहा गया है। நான் இப்படி சொல்லுகிறேன், मैं इस तरह से कहता हूँ, நீங்க பைக்ல ஜாமான வாங்க போறீங்க, आप अपनी गाड़ी पर कुछ सामान को खरीदने जाते हैं। சில பொருட்கள் இப்போ உதாரணமா ஒரு சுருட்டு ஒயர் வாங்குனீங்கன்னு வச்சுங்க, अब मान लीजिए कि आपने एक वायर खरीदा हो, அத பைக் ஹேண்டில்ல அல்லது கேரியர்ல தொங்க போட்டுட்டு ஓட்டிட்டு வந்துருவீங்க. उसे या तो हैंडल में या फिर कैरियर में रख चुके हो। ஆனா போய் கொஞ்சம் மசாலா, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் நல்ல மிளகு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்குனீங்கன்னு வச்சுங்க, और उसके बाद सब्जियां कुछ खरीदने पर कुछ कुछ खरीद कर यदि आप रख लें, இத ஹேண்டில்ல தொங்க விட்டுட்டு வர முடியுமா? क्या उसे हैंडल में आप लटका सकते हैं? அப்ப இதெல்லாம் சேர்த்து ஒரு பேக், ஒரு பைக்குள்ள போடுவீர்கள். तो इन सभी को लेकर आप एक बैग में, एक थैली में रखेंगे, அந்த பையை தொங்க விடுவீர்கள். उस थैली को आप उसमें लटकाएंगे। இதே மாதிரிதான் इसे ही பாவம், சாபம், ரோகம் எல்லாத்தையும் இப்ப தொங்க விடணும் சிலுவையில. वैसे ही पाप को, शाप को और बीमारी को कहां पर लटकाना चाहिए? सिलवई पर। ஆனா பாவத்தை பிடிச்சு எங்க கொண்டு தொங்க விடுறது? लेकिन அது நிக்காதே. वो वहां पर नहीं रख सकता। அதனால ஒரு பேக் மாதிரி இயேசு எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டார். वैसे ही एक थैली में जैसे रखा गया था, यीशु ने ग्रहण कर लिया। எல்லாம் இந்த இயேசுக்குள்ளே, இயேசு மேலே வைக்கப்பட்டது. ये सभी यीशु के ऊपर रखा गया। இப்போ அவரை சிலுவையில் அடைந்தார். इस समय उसको क्रूस पर चढ़ा दिया गया। இதுதான் நடந்தது. यही वहां पर हुआ। அல்லேலூயா. हालेलुया। அப்ப ஜனத்தை எது துன்பப்படுத்தினதோ तो लोगों को जो दुख पहुंचा रही थी, அது உயர்த்தப்பட்டது, वही ऊंचे पर उठाया गया, அது தோற்கடிக்கப்பட்டது. वो हार गया। அந்த வெற்றியை இவர்கள் நோக்கி பார்க்க வேண்டும். उस जय को इन लोग को देखना है। கொள்ளிவாய் சர்ப்பமே, हे विश्व भरे நீ सांप, எங்களை கடித்து கொண்டு கொண்டு இருக்கிறாய். तू हमें काट डस रहा है பார், உன்னை குச்சியில தூக்கி வச்சிட்டான். और तुझे उस काट पर लटका चुका हूँ। ஹல்லேலூயா. हालेलुया। இதே மாதிரிதான் பாவமே, சாபமே, ரோகமே, इसी तरह से पाप और सांप और बीमारियां, நீ எங்களை அழித்து கொண்டிருக்கிறாய். तू हमें मार रही है। பார், எங்கள் இயேசு மூலமாக உன்னை நாங்க சிலுவையில் அறைஞ்சாச்சு. देख, हम अपने यीशु के द्वारा तुझे उस क्रूस पर हमने चढ़ा चुके हैं। அல்லேலூயா. हालेलुया। எப்படி இந்த தானியங்களை எல்லாம் தொங்க விடுறதுக்கு ஒரு பேக் வேணுமோ, जिस तरह से अनाज को रखने के लिए एक थैली की आवश्यकता है, அதே மாதிரி இந்த பாவம், சாபம் எல்லாம் தொலைக்கிறதுக்கு ஒரு மனுஷ சரீரம் வேணும். वैसे ही इस पाप को और शाप को उठाने के लिए एक मनुष्य रूपी शरीर में அது चाहिए। எந்த மனுஷனுடைய சரீரமும் முடியாது. वो किसी मनुष्य के शरीर से नहीं हो सकता। பரிசுத்தமான வாழ்க்கையா இருக்க வேணும். उसके लिए एक पवित्र जीवन होना चाहिए। அதுக்கு தான் தேவன் தன் குமாரனையே உலகத்தில் அனுப்பி, इसलिए परमेश्वर ने अपने पुत्र को भेजकर அவரை மாம்ச உருவில் கொண்டு வந்தார். उसने अपने मनुष्य शरीर में आकर उसे அதோட उठाया। நோக்கமே இதுதான். उसका उद्देश्य ही यही था। கடைசியில் அதை சிலுவையில் அப்படியே நிறைவேற்றினார். अंत में क्रूस पर उसने पूरा किया। இன்றைக்கு நமக்கு எல்லாருக்கும் பெரிய வெற்றி. हम सभी को इन दिनों एक बड़ी அல்லேலூயா. हालेलुया। எனவே இந்த பாவம், சாபம், ரோகம் எதுவா இருந்தாலும் கர்த்தரை நோக்கி பார்த்தால் பிழைத்துக் கொள்வோம். इसलिए पाप हो, शाप हो या बीमारियां हो, सभी में हम परमेश्वर को, यीशु पर दृष्टि करें, ஏனென்றால் நமக்காக அவர் தாமே சாபமாகியதை சுமந்து தீர்த்து விட்டார். क्योंकि हमारे लिए उसने सबको ग्रहण करके पूरा कर दिया है। அல்லேலூயா. हालेलुया। இப்ப நான் சொல்றேன், अब मैं कहता हूँ, ஒரு வியாதி வந்துருச்சு நமக்கு. हो सकता है आपको एक बीमारी लग गई இந்த हो। வியாதியே பார்த்து கொண்டே இருக்கிறோம். हम उस बीमारी को ही देखते रहे हैं। ஐயோ, நேத்தே ஒரு ரொம்ப கூட்டிட்டு,
और कल से ज्यादा बढ़ गई है வலியும் ஜாஸ்தியா இருக்கு. और इसकी दर्द भी बढ़ गया है। இதே தான் பார்ப்போம், இதே தான் பேசுவோம். यही देखेंगे और यही बातें करेंगे। வியாதியை உங்கள் சரீரத்தில் பார்த்து கொண்டிருக்க மட்டும் உங்களுக்கு ஜெயமோ சுகமோ கிடைக்காது. बीमारी को यदि आप देखते रहेंगे तो आपको ना तो चंगाई मिलेगी और ना ही आप जय पा இந்த सकेंगे। வியாதியை எப்பொழுது சிலுவையிலே பார்க்க தொடங்குகிறீர்களோ அன்றைக்கு உங்களுக்கு சுகம் உண்டாகும். इस बीमारी को जब से आप क्रूस पर लटका हुआ देखोगे तब आपको चंगाई मिलेगी। அல்லேலூயா. हालेलुया। நான் சொல்றது உங்களுக்கு புரிகிறதா? क्या जो मैं कह रहा हूँ समझ रहे हो? இனிமேல் வியாதியை சரீரத்திலே பார்க்காதிருங்கள். आपसे लेकर बीमारी को अपने शरीर पर ना देखें। என் சரீரத்தில் வியாதி வந்தால் यदि मेरे शरीर में कोई बीमारी आए அது ஏற்கனவே சிலுவையிலே தொங்க விடப்பட்டிருக்கிறது என்பதை நான் நினைக்க வேண்டும். आपको सोचना चाहिए कि इसे पहले से मैंने क्रूस पर चढ़ा चुकी हूँ। அங்கே பார்க்க வேண்டும். ओ वहीं पर उसे देखना அப்பொழுது चाहिए, பிழைத்துக் கொள்வோம். तब हम जीवित रहेंगे। அல்லேலூயா. हालेलुया। நம்ம வாழ்க்கையில ஏதாவது சாபங்கள் இருக்கிறது என்றால் यदि हमारे जीवन में कुछ शाप होने पर ஐயோ ஏன் தான் என் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றமே இல்லை, क्यों मेरे जीवन में बढ़ोतरी नहीं है, அல்லது வருமானம் வந்தாலும் நிக்கிறது இல்ல, और नहीं तो यदि धन संपत्ति आती तो ठहरते नहीं, ஒரு காரியத்தை தொடங்கினா முடிக்கவே முடியாது, यदि एक कार्य की शुरुआत करूं तो उसे अंत नहीं कर पाता, பலவித போராட்டங்கள் विभिन्न प्रकार के संघर्ष தொடர்ந்து 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 வந்து கொண்டே இருக்கிறது. और वह आती जाती है பயங்கரமான ஒரு சாபக்கட்டு. एक बड़े शाप के बंधन। அப்போ எப்பவும் பெருமூச்சு விட்டு என்ன சாபமோ, யாரு என் முன்னோர்கள் யாரு என்ன செய்தார்களோ என்று அதையே நினைச்சிட்டு கொண்டிருப்போம். तो यह हमारे पूर्वजों ने क्या किया है और क्या शाप है, यही हम विचार करते रहते हैं। சாபத்தை நமது வாழ்விலேயே பார்த்து கொண்டே இருக்கின்றோம். इस शाप को हम अपने जीवन में देखते हैं। இந்த தன்னையே பார்க்கிறது தோல்வியை கொண்டு வரும். जब हम अपने आप को देखते हैं तो यह हमें हार देगी। இந்த சாபத்தை இயேசு சிலுவையில் சுமந்து விட்டார். इस शाप को यीशु ने क्रूस पर चढ़ा लिया ஆணி அடித்து தொங்க விட்டு விட்டார். और कील ठोकर उसे लटकाया गया। அந்த உங்களுடைய சாபத்தை சிலுவையில் தொங்க பாருங்கள். अपने शाप को आप क्रूस पर चढ़ा हुआ देखें। உங்கள் பாவம் சிலுவையில் தொங்குகிறதை பாருங்கள். आपके शाप उस क्रूस पर चढ़ा चुके हैं, आप देखिए। உங்கள் அத்தனை வேதனைகளும் சிலுவையில் தொங்குகிறதை பாருங்கள். आपकी सारी वेदनाएं उस क्रूस पर चढ़ चुकी हैं, आप देखें। தன்னையே பார்த்திருந்தால் தோல்வி வரும். यदि आप अपने आप को देखेंगे तो हार आएगी। இன்றைக்கு கர்த்தரை நோக்கி பார்க்க தொடங்கினால் பிரகாசம் வரும். यदि आज से आप परमेश्वर को देखेंगे तो ज्योति आएगी। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। இந்த காரியம் புரிந்து விட்டதென்றால் अनेகருக்குள் பெரிய வெற்றி உண்டாகும். यदि इस बात को आप समझ गए तो बहुतों के अंदर एक जय आएगी। நமக்கு இது ஒரு பெரிய ஒரு அந்த கட்டு அறுக்கப்பட வேண்டும். हमारे जीवन में जो एक बंधन है वो टूटने पाए। என்ன கட்டு என்றால் சும்மா நம்மளையே நினைத்து கொண்டிருக்கிறது. उसका बंधन का क्या मतलब है? हम हमेशा अपने बारे में सोचते இது ஒரு हैं। மாம்சீக பார்வை, एक शारीरिक दृष्टि है, மாமிசீக கண்ணோட்டம். शारीरिक दृष्टिकोण। இது உலகத்தாரும் அப்படித்தான் இருக்கிறாங்க, நம்மளும் அப்படித்தான் இருக்கிறோம். संसारिक लोग भी वैसे हैं और हम भी वैसे हैं, இன்னைக்கு ஒரு ஆவிக்குரிய கண்ணோட்டம் வரட்டும். लेकिन आज एक आत्मिक दृष्टि हमें आने पाए। ஹல்லேலூயா. हालेलुया। கோலியாத்தை அந்த சவுல் ராஜாவும் அவனுடைய ஆட்களும் பெரியவனா பார்த்து பயந்து கொண்டிருந்தார்கள். इस गोलियत को शाऊल और उसके लोग एक बड़ा व्यक्ति के समान समझ रहे थे। ஏன் அவர்கள் பயந்து பயந்து பின்வாங்கினார்கள்? क्यों वो डर डर कर पीछे हट गए? கோலியாத்தை பார்த்தாங்க, தங்களை பார்த்தாங்க, उन्होंने गोलियत को देखा और अपने आप को देखा இருக்கிற சூழ்நிலைகளை யோசித்தாங்க. और जो परिस्थितियां थी उसको विचार किया। அவ்வளவுதான், बस தங்களையே பார்த்து கொண்டிருந்தார்கள். उन्हें अपने आप को ही देख रहे ஒரு थे। சிறுவன் தாவீது வந்தான். एक छोटा दाऊद वहां पर आया। அவன் கோலியாத்தை பார்த்த பொழுது जब उसने गोलियत को देखा உடனே அவன் உள்ள மேல போகுது. तो तुरंत उसका हृदय ऊपर की ओर उठता है। இவன் ஏமாத்திரம், ओ ये क्या किस काम का? ஜீவன் உள்ள தேவனை நிந்திக்கிறதுக்கு இந்த பெலிஸ்தியன் ஏமாத்திரம். ओ जीवित परमेश्वर की निंदा करने वाला यह गोलियत किस काम का? அவன் கர்த்தரை நோக்கி பார்த்தான். उसने यहोवा को देखा। சவுல் உள்ளம் அங்க போகல, शाऊल का हृदय वहां नहीं गया। சவுலுடைய வீரர்களுடைய உள்ளம் அங்க போகல, शाऊल के सैनिकों का हृदय वहां नहीं இந்த गया। சின்ன பையனுடைய உள்ளம் உடனே அங்க போயிருச்சு. एक छोटे लड़के का हृदय तुरंत वहां पर चला गया। கர்த்தரை நோக்கி பார்த்தான். उसने यहोवा पर दृष्टि की, அவன் பிரகாசம் அடைந்தான். उसने ज्योति को पाई। அல்லேலூயா. हालेलुया। இதுதான் சிம்பிள் சீக்ரெட்.
यही है सिंपल और सीक्रेट। தயவு செய்து இதை புரிந்து கொள்ளுங்கள். मैं निवेदन करता हूँ इसे आप समझ लें। இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய கொம்பு நம்மை எதிர்த்தாலும் इस संसार में कोई भी सिंह आके हमारा क्यों सामना न அந்த करे, கொம்பை எல்லாம் பிடுங்கி எறிகிற மகா பெரிய கர்த்தர் நமக்கு இருக்கிறார். उस सिंह को तोड़ देने वाला एक महापरमेश्वर हमारे पास है। இந்த கோலியாத்துகளை பார்த்து நாம் பயப்படும் காலம் வரைக்கும் நமக்கு ஜெயம் கிடையாது. इस गोलियत को देखते हुए अगर हम रहे तो हमें जय नहीं होगी। நாம் ஏன் நம்மையே பார்த்து கொண்டிருக்கின்றோம்? क्यों हम अपने आप को देख रहे இன்னைக்கு हैं? உள்ளத்தை உண்மையாய் திருப்புவோம். आज अपना हृदय पूरी सच्चाई से फेरें। கர்த்தரோட அதை ஒப்பிட்டு பாருங்க. आप यहोवा से उसकी तुलना करें। உங்க பிரச்சனையை आपकी समस्याओं को உங்களோடு ஒப்பிட்டு பார்க்கிறீர்கள். आप अपने आप से तुलना करते हैं இந்த பிரச்சனையை விட நீங்க ரொம்ப சிறியவர்களா காணப்படுறீங்க. तो उस समस्या को देखते हैं आप बहुत छोटे हो जाते हैं, துவண்டு போகிறீர்கள். आप थक जाते हैं। இப்பொழுது அந்த பிரச்சனையை கர்த்தரோடு ஒப்பிட்டு பாருங்கள். आपसे इस समस्या को परमेश्वर से तुलना करके இந்த देखिए। பிரச்சனையை விட கர்த்தர் எத்தனை மடங்கு பெரியவர். इस समस्या से बढ़कर यहोवा कितना बड़ा है। அல்லேலூயா. हालेलुया। சத்துருவை உங்களோடு ஒப்பிட்டு பார்க்காதிருங்கள். शत्रु को अपने आप से तुलना कर ना देखें। சத்துருவை தேவனோடு ஒப்பிட்டு பாருங்கள். आपके विरोधी को उस परमेश्वर से तुलना कर देखें। தேவனை நோக்கி பாருங்கள். आप यहोवा पर दृष्टि करें, மகா பெரிய விசுவாசம் வரும். एक बड़ा विश्वास आपके अंदर आएगा। அல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு நீங்க துக்கத்தோடு வந்திருக்கலாம். हो सकता है आप यहाँ पर दुखित होकर आए அந்த हो, காரியத்துக்கு தேவனை நோக்கி பாருங்கள். उस कार्य के विषय में आप यहोवा पर दृष्टि- தேவனோடு அதை ஒப்பிடுங்கள். परमेश्वर से उसकी तुलना करें। துக்கம் மாறி சந்தோஷம் வந்துவிடும். आपके दुख जाकर आपके अंदर शांति आएगी। ஹல்லேலூயா. हालेलुया। தேவன் பெரியவர். क्योंकि यहोवा महान है। Praise the Lord. हालेलुया। அன்னாள் பிள்ளை இல்லை என்று அவளுடைய கணவனோடு பேசிக்கொண்டே இருந்தாள். ये जो हन्ना थी, मेरे पास बच्चे नहीं है, संतान नहीं है, अपने पति से वो बात कर रही थी। எல்கானாவை நோக்கி பார்த்து பார்த்து அவளுக்கு ஒரு விடுதலையும் வரவில்லை. जब जब उसने एल्काना को देखी, उसके जीवन में छुटकारा नहीं आया। எல்கானாவையும் படைத்த ஒருவர் இருக்கிறார். इस एल्काना को बनाने वाला एक है। அவரை நோக்கி பார்ப்பேன் என்று ஒரு நாள் தீர்மானம் எடுத்தாள். उसको देखने के लिए उसने निर्णय लिया। கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாள். उसने यहोवा को देखकर पुकारा। அவள் கர்த்தரை பார்த்த அன்றைக்கு தான் அவளுக்கு விடுதலையும் ஜெயமும் கிடைத்தது. जब से उसने यहोवा पर दृष्टि की, उस दिन से उसको छुटकारा आया। அல்லேலூயா. हालेलुया। புத்திர பாக்கியம் இல்லையா? क्या संतान की प्राप्ति नहीं है? கணவனும் மனைவியும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருங்க. आप पति और पत्नी एक दूसरे को देखते रहिए। இவளாலதான் இவராலதான் சொல்லிக்கிட்டே இருங்க. ओ इसके द्वारा या इसके द्वारा ऐसे ही करते रहे, ஒண்ணும் நடக்காது. कुछ नहीं चलेगा। ஆனால் இப்பொழுது ரெண்டு பேரும் கர்த்தரை நோக்கி பாருங்கள். लेकिन अब से दोनों मिलकर परमेश्वर को देखें, உடனே அற்புதம் நடக்கும். तुरंत एक चमत्कार होगा। அல்லேலூயா. हालेलुया। அவர் ஜீவனின் அதிபதியான கர்த்தர். वह जीवन का एक अधिपति है। ஜீவனை உருவாக்க அவர் வல்லவர். और जीवन को उत्पन्न करने में सामर्थ्य है। ஆமென். आमीन। இப்படியே ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லலாம். इस तरह से एक कार्य को देख सकते हैं। உங்களுடைய வாழ்க்கையில் வருகிற ஒவ்வொரு காரியத்துக்கும் உடனே தேவனை நோக்கி பாருங்கள். आपके जीवन के हर एक कार्य के प्रति आप तुरंत यहोवा पर दृष्टि करें। அதுதான் உண்மையான விசுவாச வாழ்க்கை. वही है सच्चा वास्तविक विश्वास जीवन। குறை பேசவே கூடாது. दूसरों की कमी को ना बात करें। அதாவது முறுமுறுக்க கூடாது. उसका मतलब है कि आप ना ஐயோ कुड़कुड़ाएं। ஆண்டவர் செய்யலையே, ஜெபித்தோம் நடக்கலையே, அப்படி எல்லாம் நினைக்கவும் கூடாது, பேசவும் கூடாது. ऐसा ना सोचे कि ओ परमेश्वर ने नहीं सुना या नहीं किया, ना तो सोचना चाहिए நம்முடைய ना बात தேவன் करना चाहिए, அத்தனை பெரியவர். क्योंकि हमारा परमेश्वर महान है। இருதயத்தை நேராக்குங்கள். अपना हृदय को सही करें, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். परमेश्वर बड़े कार्य को करेंगे। அல்லேலூயா. हालेलुया। உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம். உலகம் வெறுக்கையில் நீரோ அணைக்கிறேன். உலகம் வெறுக்கையில் நீரோ அணைக்கிறேன். உமது அணைப்பிலே, உமது அணைப்பிலே
வெறுப்பை மறக்கின்றேன். அந்த வெறுப்பை கசப்போடு வெறுப்போடு வேதனையோடு இருந்தால் கர்த்தரை நோக்கி பாருங்கள். ஆமென். உம்மை நினைத்து துதிக்கின்றேன், உம்மை நோக்கி பார்க்கின்றேன். வழி தெரியாமல் நிற்கிறவர்களே கர்த்தரை நோக்கி பாருங்கள். இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம். வாழ்வின் பாதையை எனக்கு காட்டுவீர், உடைய பாதையை எனக்கு காட்டுவீர். உமது சமூகமே அப்பா, சமூகமே தினம் எனக்கு தீபமே, தினம் எனக்கு தீபமே. உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன், உம்மை நோக்கி. வாழ்க்கையில் எந்த காரியமானாலும் உம்மை நோக்கி பார்க்கின்றேன். இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம். ஜீசஸ். இயேசப்பா ரமக்கலா சந்தனா ரியமலா சந்தனா. இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. இரண்டாவதாக दूसरी बात, சாலமோனுடைய வாழ்வில் ஒரு சம்பவத்தை பார்க்கலாம். सुलेमान के जीवन की एक घटना को देखेंगे. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் पहला राजा और तीसरा अध्याय 7, 8, 9 ஆகிய வசனங்கள். 7, 8 और 9. இப்போதும் என் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் உமது அடியேனை என் தகப்பனாகிய தாவீது ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீரே. நானோ வென்றால் போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையாய் இருக்கிறேன். நீர் தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு அடங்காததும் லெக்கத்துக்கு உட்படாததுமான திரளான ஜனங்களாகிய உமது ஜனத்தின் நடுவில் அடியேன் இருக்கிறேன். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாய் இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். அல்லேலூயா. हालेलुया. சாலமோன் தன்னை பார்த்தார். सुलेमान ने अपने आप को देखा. நான் போக்குவரவு அறியாத சிறு பிள்ளை. उसने कहा कि भीतर बाहर आना जाना ना जाने वाला छोटा लड़का. தன்னை குறித்த கணிப்பு. वो अपने आप की गिनती लगा रहा है. இந்த பெரிய ஜனத்தை நடத்த என்னால் முடியாது, इस बड़ी प्रजा को चलाने का काम मुझसे नहीं होगा, எனக்கு நடத்த தெரியாது. मुझे नहीं मालूम. இது உண்மை. यह सच है. தன்னை பார்த்தார். उसने अपने आप को देखा. ஆனால் लेकिन அதோடு நிறுத்தி இருந்தால் தோல்விதான் வந்திருக்கும். यदि उसके साथ ही वो वहां पर रुक जाता तो हो सकता हार आती. ஐயோ என்னை கொண்டு முடியாதே முடியாதே முடியாதே, ओ मुझे नहीं हो सकता, नहीं हो सकता, नहीं हो அப்படி सकता. போய் சிங்காசனத்துல நடுங்கிக்கிட்டே இருப்பார். इस तरह से उस सिंहासन पर बैठकर धूसता रहता. தோற்றத்துக்கு பெரிய ராஜா மாதிரி காட்டுவாரு, उसका जो आकार होगा राजा के समान, உள்ளம் பயந்துகிட்டே இருக்கும். लेकिन उसका हृदय डरता रहेगा. யாரா வந்தோடனே எதுக்கு வரானோன்னு பயப்படுவார். और कोई भी आए तो किसके लिए आ रहा है या किस काम के लिए आ रहा है, डर कर रहेगा. இப்படி ஒரு வாழ்க்கை போய் கொண்டே இருக்கும். इस तरह से उसका जीवन जाता रहता. பெரிய தோல்விதான் முடியும். एक बड़ी हार को वो देख सकता இந்த था. மனிதன் செய்த நல்ல காரியம், इस व्यक्ति ने जो अच्छा काम किया, முதலாவது தன்னை பார்த்தார். पहले उसने अपने आप को देखा. இந்த பொறுப்புக்கு நான் ஒரு தகுதியும் இல்லை, इस जिम्मेदारी की मेरे पास कोई योग्यता नहीं, என்கிட்ட ஒரு திராணியும் இல்லை. मेरे पास कोई योग्यता नहीं है. ஆனால் உடனே தேவனை நோக்கி பார்த்தார். तुरंत उसने परमेश्वर पर दृष्टि की. அல்லேலூயா. हालेलुया. அதுதான் அவருடைய வெற்றி. यही उसकी जय थी. உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க तेरे
प्रजा का न्याय करने के लिए, நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்க भला और बुरा की जांच के लिए அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். अपने दास को ज्ञान समझ का हृदय दे दीजिए। எவ்வளவு அழகான ஒரு ஜெபம். कितनी सुंदर एक प्रार्थना। அவர் என்னால் முடியாதென்று முடிவு கட்டி விடவில்லையே, तो उसने मुझसे नहीं होगा इसका ही अंत नहीं किया, என்னால் முடியாது मुझसे नहीं हो सकता ஆனா என் தேவனால முடியும். लेकिन मेरे परमेश्वर से हो सकता है। அவர் எனக்கு ஞானத்தை தர முடியும். वह मुझे बुद्धि दे सकता है। எனக்கு இந்த பொறுப்பை தந்தவர் मुझे इस जिम्मेदारी को देने वाला நிச்சயமாக அதற்கு தேவையான கிருபை எனக்கு தருவார். निश्चित उसके समान जो अनुग्रह है मुझे देगा। நான் செய்ய வேண்டியது என்ன? मुझे क्या करना है? அவரை நோக்கி பார்க்க வேண்டும். उसे ही देखना है। அல்லேலூயா. हालेलुया। பல இடங்களில் இந்த பிரச்சனைகளை நீங்கள் சந்திப்பீர்கள். बहुत सी जगहों पर इस तरह की समस्या आप देखते हैं। படிக்கிற பிள்ளைகள் கவனியுங்கள். जो पढ़ाई कर रहे हैं वो बच्चे ध्यान दें। இந்த சப்ஜெக்ட் என்னால படிக்கவே முடியாது. यह विषय मुझसे नहीं पढ़ पा रहा, ஓ கணக்கு பாடம் வரவே வராது, और गणित मुझसे नहीं आ रहा, வேதியியல் பாடம் எனக்கு வரவே வராது, और दूसरे आप ये सब्जेक्ट मुझको आता ही नहीं, ஒண்ணும் என் மனசுல ஏறவில்லை, और मेरे दिमाग में वो नहीं आया, மனதில் தங்கவில்லை. मेरे मन में नहीं समा रहा, ஆனால் இந்த கிளாஸ்ல நான் இனி போக மாட்டேன். इसलिए इस क्लास को मैं अटेंड नहीं कर இந்த पाऊंगा। படிப்பை நான் பாதியில் நிறுத்த போகிறேன். इस पढ़ाई को मैं आधे में रोक रहा हूँ। இப்படி ஏதாவது பிள்ளைகள் குழம்பிக் கொண்டு இருக்கின்றீர்களா? क्या इस तरह से आप उलझ रहे हैं? இன்றைக்கு நீ உன்னை மட்டும் பார்த்து கொண்டிருக்கிறாய். आज तो अपने आप को देख रही है, உனக்கு இருக்கிற அறிவை பார்த்து तेरे கொண்டிருக்கிறாய். पास जो बुद्धि है उसको देख रही है, என்னால் முடியாது என்று சொல்லுகிறாய். मुझसे नहीं हो सकता आप सोच रही है। இப்பொழுது உன் கண்களை ஏறெடுத்து பார். लेकिन अब से तू अपनी आंखों को उठा, தேவனை நோக்கி பார். तू परमेश्वर को देख। அவர் ஞானத்தின் ஊற்றும் உறைவிடமோ, वह बुद्धि का श्रोता है, அவரிடத்திலே ஞானத்தை கேள், उससे तू बुद्धि को मान, அவர் தருவார். वह देगा। இந்த ஒன்றும் தெரியாத பிள்ளை என்று சொன்ன சாலமோன், मुझे कुछ नहीं मालूम कहने वाला सुलेमान, அவன் தான் ஞானத்தில் சிறந்த ராஜாவாக விளங்கினான். वही एक बुद्धिमान राजा के रूप में आया। அவனு முந்தியும் அவனு பிந்தியும் அவனுக்கு ஒத்த ராஜா இல்லை. उसके ना तो पहले और उसके बाद उसके समान कोई राजा था। மகாபெரிய ஞானியாய் விளங்கினான். एक महान बुद्धिमानी के रूप में वह प्रकट हुआ। இவன் தன்னை மட்டும் பார்த்து கொண்டிருந்தால் அழிந்தே போயிருப்பான். यदि अपने आप को देखते रहता तो यह नाश हो जाता, ஆட்சி புரிந்திருக்க முடியாது. उसे सत्ता समझ में नहीं आती। தேவனை நோக்கி பார்த்ததனால் பிரகாசம் அடைந்தார். उसने परमेश्वर को देखा, इसके लिए उसने ज्योति को पाई। படிக்கிற பிள்ளைகள், இன்றைக்கு உங்களுக்கு அறிவை தருகிற ஒரு பெரிய தேவன் உங்களுக்கு இருக்கிறார். जो पढ़ाई कर रहे हैं बच्चों, आप सभी को एक बुद्धि देने वाला परमेश्वर महान है। நினைவுல நிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கிறியே, आप कह रहे हो कि मेरी बुद्धि में नहीं रुक रहा, உன் மூளையை உண்டாக்கின தேவனை நோக்கி பார். तेरे दिमाग को बनाने वाले परमेश्वर को देख, அவர் தருவார். वह देगा। எது வேண்டும் அதை தர அவர் வல்லவராய் இருக்கிறார். जो कुछ भी चाहिए वो देने में सामर्थ्य है। ஒருவன் ஞானத்தில் குறைபட்டால் यदि कोई किसी को ज्ञान की घटी है, எல்லாருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிற அவரிடத்தில் கேட்க கடவன். जो सब कुछ भरपूरी से देता है उसके पास मांगे, கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள். और आप मांग कर प्राप्त कर लें। தன்னையே பார்த்து பார்த்து குறைபட்டு போகாதிருங்கள். अपने आप को देख देख कर आप ना घटे। ஒரு வேலையில ஜாயின் பண்ணீங்க, हो सकता है आप एक नौकरी को ज्वाइन कर சில रहे हैं, காரியங்கள் உங்களால முடியல. हो सकता है आपको वो कार्य नहीं हो पा रहा, உண்மையும் அதுதான். ये वास्तविकता है। ஐயோ அந்த ஸ்கூல்ல படிச்சன எனக்கு இதெல்லாம் ஒண்ணும் சொல்லி தரலையே, ओ मैं उस स्कूल में पढ़ता था और मुझे इस तरह से पढ़ाया போய் नहीं போய் गया, அந்த காலேஜ்ல படிச்சன இங்க என்ன செய்யணும் எனக்கு தெரியலையே. और जहाँ जाकर मैं इस कॉलेज में पढ़ने लगा, मुझे क्या करूँ नहीं मालूम। வேலை ஸ்தலத்துல போய் குழம்பி கொண்டிருப்பார்கள். नौकरी के स्थान में आप उलझ रहे हैं, தன்னை பார்ப்பார்கள். वो अपने आप को देखते हैं, அடுத்தது கூட இருக்கிற மற்றவர்களை பார்ப்பார்கள். तो साथ रहने वाले को देखते हैं, இவன் எப்படி செய்யறான், அவன் எப்படி செய்யறான், वो ऐसा कर रहा है, यह इस तरह से कर रहा है, ஐயோ நம்மளால முடியாது என்று பதறி கொண்டிருப்பார்கள். ओ मुझसे नहीं हो रहा, इस तरह से जूझ रहे हैं। அந்த மாதிரி யார் இருக்கிறீர்கள்? इस तरह से कौन है? இன்றைக்கு அந்த காரியத்திலே கர்த்தரை நோக்கி பாருங்கள். आज उस कार्य में आप यहोवा को देखें, மற்றவர்களை பார்க்கிலும் உன்னை அதிக சாமர்த்தியமாய் மாற்றுவார். दूसरों से बढ़कर आपको निपुण बनाने वाला। ஹல்லேலூயா. हालेलुया। தானியேலையும் அவன் கூட்டாளிகளையும் நினைத்து பாருங்க. दानियल और उसके साथ रहने वालों को देखिए, அவங்க தங்களை நோக்கி பார்த்தார்கள். उन्होंने अपने आप को देखा, அவங்களால முடியாது. उनसे नहीं हो सका। அவங்க கூட இருக்கிறவன் எல்லாம் இந்த சாப்பாடை சாப்பிட்டு வளர்ந்தவன்.
उसके साथ रहने वाले सभी इस भोजन को खाकर बड़े थे। இந்த பாபிலோனிய காரியம் எல்லாம் பரவியிலே அவனுக்கு தெரியும். ये जो बेबीलोन के कार्य थे बचपन से ही उन्हें मालूम थे। இவங்க முற்றிலும் வேற்று கலாச்சாரத்திலிருந்து வேற்று சூழ்நிலையிலிருந்து வந்த புதியவர்கள். ये पूरी तरह से दूसरी संस्कृति से आने वाले एक लोग பாபிலோனே அப்பதான் முதல் முறையா பார்க்கிறார்கள். इस बेबीलोन को उन्होंने पहली बार देखा था। எல்லாமே புதுசு, सभी नया था, பழக்க வழக்கமே வித்தியாசம். उन तौर तरीके में अंतर था। இதுல எப்படி நம்ம ஜெயம் எடுக்க முடியும்? इसमें कैसे जय ले सकते हैं? ஆனால் அவர்கள் தீர்மானித்தார்கள், लेकिन उन्होंने एक निर्णय लिया, நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி பார்க்கிறோம். हम अपने यहोवा पर ध्यान करेंगे। ஐயா எங்களுக்கு இந்த சாப்பாடு போதும் ஐயா, है साहब हमें इस यहाँ भोजन बहुत है, நாங்க தேவனுடைய பலத்துல நிக்க விரும்புறோம். हम अपने परमेश्वर के बल पर खड़ा रहना चाहते हैं। அவர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டது. उन्हें इस बात की अनुमति दी गई। தேவனை நோக்கி பார்க்கிறோம் என்பதை அவர்கள் வெளிப்படுத்தி காட்டினார்கள். उन्होंने हम परमेश्वर पर विश्वास करते हैं इस बात को उन्होंने प्रकट किया। அல்லேலூயா. हालेलुया। நமக்கு தான் அறிவே இல்ல, हमें ही समझ ही नहीं है, ஒன்றும் செய்ய முடியாது कुछ नहीं हो सकता, என்று அவர்கள் பின்வாங்கி போகவில்லை. ऐसा सोचकर वो पीछे नहीं हटे। கர்த்தரை நம்பினார்கள், அவரை நோக்கி பார்த்தார்கள். उन्होंने परमेश्वर पर विश्वास किया, उस पर दृष्टि की। பைபிள் சொல்லுது, बाइबल कहती है மற்றவர்களை விட 10 மடங்கு சமர்த்தராக விளங்கினார்கள். उन सभी से बढ़कर वो 10 गुना निपुण हो सके। கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. हालेलुया। பேதையை ஞானியாக்குகிற தேவன் அவர். और मूर्ख को बुद्धिमान बनाने वाला परमेश्वर है। மற்றவர்களோடு கிரேட்ல நீ கம்மியா இருந்தீனா உன்னை எல்லாருக்கும் மேல டாப்ல கொண்டு வர்ற தேவன் அவர். हो सकता है आपके ग्रेड में आप कम हो, लेकिन सबसे बढ़कर टॉप में लेकर आने वाला परमेश्वर सामर्थ्य है। அல்லேலூயா. हालेलुया। சிலர் நினைக்கிறீங்க, कुछ एक सोचते हैं இந்த தொழிலை தொடங்கிட்டனே, इस धंधे को मैंने शुरू कर दिया है, எப்படிதான் முன்னேற்றி கொண்டு போகன்னு தெரியலையே, कैसे मैं इसको आगे बढ़ा सकूं। ரொம்ப குழப்பம் உங்களுக்கு. बहुत ही उलझने होती है। இந்த தொழிலை விட்டு வேற தொழிலுக்கு போயிடலாமா? इस धंधे को छोड़कर दूसरा करने लगो, மனசே இதுல நிக்க மாட்டேங்குது. मन इसमें नहीं लग रहा, என்ன செய்கிறது? क्या करना है। பல முயற்சிகளை எடுத்து விட்டேன். बहुत सी कोशिशों को करते இப்ப हैं, கடைசியாய் நான் கண்டுபிடித்த உண்மை, लेकिन जो अंत में सच्चाई को मैंने मालूम किया, என்னால் இது முடியாது. मुझे नहीं हो सकता। நான் ஏதோ தெரியாம தொடங்கிட்டேன், वो मैंने अनजाने में से शुरू कर दिया, நான் சிக்கிக் கொண்டேன், மாட்டிக்கொண்டேன். मैं फंस गया, मैं उलझ गया। இதுதானே உங்கள் முடிவு? यही तुम्हारा निर्णय है, இதானே உங்களுக்குள்ள அடிக்கடி ஓடுகிற சிந்தனை? यही आपके अंदर घूम रहे वाला विचार। இன்றைக்கு அதிலே கர்த்தரை நோக்கி பாருங்கள். आज उस जगह परमेश्वर को நான் देखिए। விட்டு விட்டு ஓடுகிறேன்னு சொல்லாதீங்க. मैं छोड़कर भाग रहा हूँ ऐसा இதை मत करें। செய்ய ஞானத்தை தாரும் என்று கேளுங்கள். इसको करने के लिए बुद्धि दीजिए ऐसा உங்களை मांगिए। 10 மடங்கு சமர்த்தராய் தேவன் உயர்த்துவார். आपको 10 गुना निपुण बनाने में परमेश्वर आमेन। सामर्थ्य है। ஆமென். आमीन। இதுதான் கர்த்தர் வைத்திருக்கிற வழி. यही है परमेश्वर ने रखा हुआ நம்மை मार्ग। பார்த்து பார்த்து கீழே இறங்கி கொண்டே இருக்கிறோம். हम अपने आप को देख के नीचे उतरते जा அந்த रहे हैं। சூழ்நிலைகளை பார்த்து பார்த்து ஒரு வளர்ச்சியும் அடையவில்லை. हम अपनी परिस्थिति को देख देख कर हमारे जीवन में उन्नति नहीं आई। அவரை நோக்கி பார்ப்போம். उसे ही हम देखें, பிரகாசம் உண்டு, हम ज्योति पाएंगे வெட்கமே கிடையாது. और वहाँ हमारा मुंह काला नहीं होगा। அல்லேலூயா. हालेलुया। எந்த காரியத்தில் ஞானம் வேண்டுமோ தேவனை நோக்கி பாருங்கள். जिस किसी कार्य में आपको बुद्धि की आवश्यकता है, आप परमेश्वर को देखें। சில பிரச்சனைகளின் நேரத்திலே, कुछ एक समस्या के समय, பலவித நெருக்கங்கள் சூழ்ந்திருக்கும் பொழுது कुछ एक संकट आने पर இதிலே எப்படி செயல்படுவது என்று தெரியாமல் திகைக்கிறோம். इसका आप कैसे काम करें आपको नहीं मालूम யாரை होता। அணுகுவது, என்ன பேசுவது, எப்படி முயற்சி எடுப்பது ஒன்றுமே தெரியவில்லை. किससे जाके सलाह लेना चाहिए, मिलनी चाहिए, और कुछ भी आपको समझ नहीं आता। தேவனே இது புது பிரச்சனையா இருக்கிறது, ओ परमेश्वर, यह बड़ी परेशानी है, அனுபவமே இல்லையே, इसका मुझे कोई अनुभव नहीं அறிவே இல்லையே. और कोई समझ ही नहीं। உண்மையாய் கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்தி वास्तविकता में अपने आप को परमेश्वर के आगे கர்த்தரை दीन நோக்கி करके பாருங்கள். आप परमेश्वर को देखें। அங்க நோக்கி பார்க்கும் பொழுது जब आप परमेश्वर को देखते हैं, அவரிடத்திலிருந்து ஒரு சிந்தனை உங்க உள்ளத்துக்குள்ள இறங்கி வரும். उसकी ओर से एक विचार आपके अंदर उतरेगा। இதுதான் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நடக்கிற சம்பவம். यही है उसको देखने से आने वाला ये घटना। நம்முடைய இருதயம் கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது जब हमारा हृदय यहोवा को देखता है, தொடர்பு வந்து விடுகிறது. उसके साथ हमारा एक संपर्क आ அவர் जाता है, சர்வ ஞானமுள்ள தெய்வம். क्योंकि वह सर्वज्ञानी है। அங்கிருந்து ஒரு டிராப், ஒரு சொட்டு வந்தாலே போதும், அங்க ஒரு பெரிய ஒரு கிரியை நடக்கும். वहाँ से एक बूंद गिरने पे काफी है, एक बड़ा काम वहाँ पर होगा। அல்லேலூயா. हालेलुया। சிலருக்கு அந்த ஜெபத்திலேயே வெளிப்படும்.
कुछ एक को उस प्रार्थना में ही प्रकट होगा, சிலருக்கு ஜெபத்துல வெளிப்படாது, कुछ एक को प्रार्थना में नहीं அது मालूम பிறகு होगा, வெளிப்படும். उसके बाद मालूम पड़ेगा. ஆனா அந்த ஜெப வேளையில விதை இங்க வந்துருச்சு. लेकिन जब आपने प्रार्थना के समय बोया वो आ எத்தனை गया பேர் है. இதை புரிந்து கொள்ளுகிறீர்கள்? कितने लोग समझ गए हैं? ஆமென். आमीन. எந்த பிரச்சனைக்கும் உண்மையாய் தேவனை நோக்கி பாருங்கள். जिस किसी परेशानी के लिए आप सच्चाई से यीशु को देखते हैं, இருதயத்தை கர்த்தருக்கு நேரா திருப்புங்கள். अपना हृदय परमेश्वर की ओर फेरें. அந்த பிரச்சனையை குறித்து பல திட்டங்கள், சில முன் நிர்ணயங்கள் உங்களுக்கு இருக்கலாம். அதெல்லாம் ஆண்டவர்கிட்ட திறந்து காட்டி நீங்க எனக்கு ஆலோசனை தாங்கன்னு கேளுங்க. उस समस्या के प्रति आपकी कुछ योजना होगी, उन सभी को खुले रूप से परमेश्वर को बात कर आप क्या कहते सकते हैं यो योजना मांगे. ஆமென். आमीन. நம்ம ஒரு திட்டத்தை போட்டு வச்சுட்டு போய் ஜெபம் பண்ண வேண்டாம். हम एक योजना बनाकर उससे नहीं प्रार्थना करें உள்ளத்தை வெறுமையாக்கி ஜெபிக்கணும். और हृदय को पूरा खाली करके हम प्रार्थना करें. ஆனா அது செய்ய முடியாது, ரொம்ப கஷ்டம். ये हम नहीं कर सकते, ये बहुत कष्टदायक है. எந்த பிரச்சனைனாலும் உடனே ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள ஒண்ணு ஓடிக்கிட்டே இருக்கும். क्योंकि कोई भी समस्या क्यों ना हो, ऑटोमेटिक वो हमारे जीवन में चलती இதை रहती है. தேவனிடத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும். इसे हम परमेश्वर से बांट दें. அதுதான் உள்ளத்தை வெறுமையாக்குறது. यही है हृदय को खाली कर அதை देना, மறைச்சு வச்சிட கூடாது. उसे छिपा कर ना அதை रखें. தேவனிடத்தில் பேசாமல் இங்கே வைத்திருந்தால் यदि आप परमेश्वर को ना बताएं, उसे रखें, அது உள்ள இருக்கும். वो वहीं रहेगी. அப்ப தேவன் அடுத்து செய்ய மாட்டார். तो अगला काम परमेश्वर नहीं करेंगे, உனக்குள்ளே ஒரு திட்டம் இருக்கிறது. क्योंकि तेरे अंदर एक योजना है. அப்புறம் அதை வச்சுட்டு நீ தேவனிடத்திலே திட்டம் கேட்பது சும்மா மாய்மாலம். तो योजना रखकर आप परमेश्वर से योजना मांगे, यह एक भ्रम है. அதனாலதான் தேவனுடைய ஆலோசனை வெளிப்படுகிறது இல்லை. इसलिए परमेश्वर की सलाह युक्ति नहीं मिल पाती. ஆகவே முதலாவது உங்களுடைய திட்டங்களை கர்த்தரிடத்திலே சொல்லுங்கள். इसलिए आपकी जो योजना है पहले आप परमेश्वर से कहें. எதையும் மறைக்காம பேசுங்க. किसी बात को ना छिपाएं. நான் आप இப்படி कहें, நினைக்கிறேன், ओ मैं ऐसा सोचता हूँ, நான் இப்படி ஆசைப்படுறேன், मैं ऐसी चाहत रखता हूँ, இப்படி செய்தா அப்படி நடந்துரும்னு எனக்கு தெரியுது. ओ यदि मैं ऐसा करूँ तो इस तरह से होगा, मुझे எல்லாம் लगता है. சொல்லுங்க ஆண்டவரிடத்துல. सब कुछ आप परमेश्वर से कहें, சொல்லி அவர் பாதத்துல வச்சிருங்க. सब कहकर उसके चरणों पर रख दें. இப்ப நீங்க சொல்லுங்க ஆண்டவரே. अब आप कहिए, प्रभु. அதான் உண்மையாய் அவரை நோக்கி பார்க்கிறது. यही है सच्चाई से उसे देखना. அப்படி பார்த்தால் यदि आप इस तरह से देखेंगे, கான்டாக்ட் ஏற்பட்ட உடனே அங்கிருந்து பாய்ந்து வர ஆரம்பித்து விடும். आपका संपर्क जैसे ही वहां होगा, वहां से उंडल कर आने लगेगा. தேவ ஆலோசனை வரும். परमेश्वर की सलाह आएगी, தேவ திட்டம் வெளிப்படுத்தப்படும். परमेश्वर की योजना प्रकट होगी. நிச்சயம் அந்த பிரச்சனையில் நீங்கள் வெட்கப்பட மாட்டீர்கள். निश्चित उस समस्या से आप लज्जित ना होंगे. உங்கள் முகங்கள் பிரகாசம் அடையும். आपका मुख ज्योति से भर जाएगा. ஹல்லேலூயா. हालेलुया. எனவே ஞானத்துக்கு அடுத்த எந்த காரியத்திலும் इसलिए समझ से लेकर जो भी कार्य है, நீங்கள் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். आप परमेश्वर को देखिए, यह वो चाहता है. ஹல்லேலூயா. हालेलुया. ஞானமற்றவள் நானே, ஞானம் தாரும் தேவா. ஞானமற்றவள் நானே, ஞானம் தாரும் தேவா. உம்மை அன்றி வழியேது என் கல்வி ஞாற்று நீரே. உம்மை அன்றி வழியேது என் கல்வி ஊற்று நீரே. ஞானமற்றவன் நானே. ஒரு நிமிடம் கண்களை மூடி ஞானம் நம்முடைய பிரச்சனைகளை ஒரு நிமிடம் நினைத்து இந்த பாடலை ஜெபமாய் பாடுவோம். ஞானமற்றவள் நானே, ஞானம் தாரும் தேவா. உம்மை அன்றி வழியேது என் கல்வி ஊற்று நீரே. உம்மை அன்றி வழி. ஞானத்தின் ஊற்று அவரை நோக்கி பாருங்கள். ஊற்று நீரே. உந்தன் ஆசித்தார் எந்தன் இயேசு தேவா. தந்தையே நான் பணிகிறேன். ஞானமற்றவன் நானே. ஞானம் தாரும் எங்கள் உள்ளங்களை திறந்து உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்களுக்கு தந்த வேலைகள், தொழில்கள், ஊழியம், பொறுப்புகள், குடும்பம் நடத்தும் ஞானத்தை தாரும். உம்மை
பிரச்சனைகளை வெற்றியின் படிகளாய் மாற்றும் ஞானத்தை தாரும். சிக்கல்கள் அறுக்கப்படட்டும், தடைகள் மாற்றப்படட்டும், விவேகத்தையும் ஞானத்தையும் தாரும். வழியேது கல்வி ஊற்று நீரே. ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் கிருபை செய்வாராக. परमेश्वर अनुग्रह देने पाए. கடைசியாக ஒன்றை சொல்லும்படி விரும்புகிறேன். अंत में एक और कहना चाहता हूँ. எசேக்கியா ராஜாவின் அனுபவத்திலே हिजकिय्याह ரெண்டு ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது हिजकिय्याह राजा के दूसरा राजा में हम देखते हैं அவருக்கு எதிராக பயங்கரமான படைகள் வந்தன. उसके विरोध में एक बड़ी सेना दल आ गया. அசீரிய படைகள் வந்தன. अशूर की सैनिक वहां पर आ गए. இவர் தன்னை பார்க்கிறார். यह अपने आप को देखता है. தன்னால் நிச்சயமாய் அவர்களை எதிர்கொள்ள முடியாது. वो सामना नहीं कर पा सकता. எந்த திராணியும் பலனும் இல்லை. कोई भी योग्यता और उसमें बल सामर्थ्य नहीं थी. உடனே அவனுடைய காலில் போய் விழுந்து அவர் சரணடையவில்லை. तुरंत उस विरोधी के पैर पर गिरकर वो सरेंडर नहीं हुआ. அவர் அதற்கு பதிலாக தேவனுடைய ஆலயத்தில் வந்து தேவனுடைய பாதத்தில் விழுந்தார். उसके बदले में परमेश्वर के भवन में आया और उसके चरणों पर गिरा. ஹல்லேலூயா. हालेलूया. தன்னால் முடியாது என்பதை அறிந்து கொண்டார். वो जान चुका था कि मुझसे नहीं हो सकता. இந்த சத்ருவின் வல்லமைக்கு ஈடு கொடுக்க என்னால் முடியாது. इस विरोधी का सामना मैं नहीं कर அவன் सकता. என்னிலும் பலத்தவன். वो मुझसे सामर्थी है. ஆனால் நான் அவன் காலில் விழப்போகிறது இல்லை. लेकिन मैं उसके चरणों पर नहीं गिरूंगा. நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். क्योंकि मैं परमेश्वर के द्वारा चुना हुआ हूँ. தேவனால் ராஜரீக அபிஷேகம் பெற்றவன். एक राज्य करने का अभिषेक परमेश्वर से प्राप्त किया. தாவீதின் சந்ததியில் பிறந்தவன். दाऊद के वंश से उत्पन्न हुआ हूँ. இவனுடைய காலில் நான் விழக்கூடாது. इसके पैर पे नहीं गिरूंगा. இவனிலும் பெரியவர் ஒருவர் இருக்கிறார். इससे ही बढ़कर एक है. அவரை நோக்கி பார்ப்பேன். उसको पर मैं दृष्टि करूंगा. உடனே ஆலயத்துக்கு ஓடி வந்தான். तुरंत यहोवा के भवन में आया. 1ஆம் வசனத்திலே படிக்கிறோம். पहले वचन में हम पढ़ते हैं. ராஜாவாகிய எசேக்கியா அதை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து ரெட்டு உடுத்திக்கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்தான். அல்லேலூயா. தேவனுடைய பாதத்தில் விழுவதை தெரிந்து கொள்ளுங்கள். परमेश्वर के चरणों पर गिरना आप चुन लीजिए. தேவனை நோக்கி பார்ப்பதை தெரிந்து கொள்ளுங்கள். परमेश्वर पर दृष्टि लगना है आप चुन लीजिए. மனிதனுடைய காலில் விழாதிருங்கள். मनुष्य के चरणों पर ना गिरे. சில காரியங்களை காம்ப்ரமைஸுக்கு இறங்கி போகாதிருங்கள். कुछ कार्य के लिए आप समझौते के लिए ना उतरे. கர்த்தர் வழி நடத்தினால் ஒழிய, परमेश्वर यदि आपका मार्ग नहीं करे, கர்த்தர் ஆலோசனை தந்தால் ஒழிய परमेश्वर यदि आपकी सलाह ना दे, காம்ப்ரமைஸ்ல போக கூடாது. उस समझौता में आप ना जाएं. கர்த்தர் உனக்கு 100க்கு 100 ஜெயம் வைத்திருக்கும் பொழுது जब परमेश्वर आपको 100% जय रखा है, இடையில புகுந்து உன் வேலையில இறங்கிறாத. तो बीच में जाकर अपने ऊपर ना ले ले. சமரசத்துக்கு ஓடிடாத. उस विवाद के लिए ना जा. நெகேமியா அலங்கத்தை கட்டும் பொழுது जब नेहमिया ने சன்பலா தொபியா ரொம்ப கடுமையா எதிர்த்தார்கள். और संबलत और तोबियत ने उसका विरोध किया. அடுத்த கட்டம், अगली ही बात, இவனை எதிர்த்தா முடியாது என்று கண்டவுடனே उन्होंने ये जान लिया कि इसका सामना हम नहीं कर सकते. வாரும் கூடி பேசுவோம் என்று சமரச பேச்சுக்கு அழைத்தார்கள். आकर बात करें, इस तरह से उसको उकसाने लगे. அப்பொழுது நெகேமியா நினைத்தான், तब नेहमिया ने सोचा, ரொம்ப பயங்கரமா எதிர்த்தவங்க ये बहुत ही विरोध कर रहा था, அவங்களே கூப்பிடுறாங்க, अब वो ही बुला रहे हैं, ஏதாவது சமரசம் பேசுவோமா? तो हो सकता है कुछ बात करेंगे. அவன் அதை செய்யவில்லை. ऐसा उसने नहीं அவன் किया. பதில் சொல்லிவிட்டான், उसने इस बात का प्रत्युत्तर दिया, ஐயா நான் பெரிய வேலையை செய்கிறேன், साहब मैं एक बड़ा काम कर रहा हूँ, அதை விட்டு விட்டு இப்பொழுது உங்களிடத்தில் வர முடியாது. उसे छोड़कर मैं अभी तुम्हारे पास नहीं आ அழகா सकता. சொல்லிட்டான். बहुत ही सुंदर रीति से कहा. ஹல்லேலூயா. हालेलुया. இப்போ போய் அவங்கள்ட்ட பேசிட்டு இருந்தா यदि इस समय वो उनसे बातें அது करता, அவனுடைய சதி திட்டம், उनकी जो योजनाएं थी, அது அவனுடைய தந்திரம். वो उनकी चालबाजी, இங்க வேலை தடைபடும், यह काम रुक जाता, குழப்பியே போடுவானுங்க. वो उलझा के रख देते. ஆகவே அவன் தேவ ஆலோசனையோடு நின்றான். इसलिए उसने परमेश्वर से सलाह मांगी, தேவன் காரியத்தை கைகூடி வரச் செய்கிறார். क्योंकि परमेश्वर कार्य को सफल करता है. சத்ரு கால்ல போய் விழக்கூடாது. शत्रु के पैरों पर गिरने की आवश्यकता नहीं. அல்லேலூயா. हालेलुया. அது என்னுடைய சத்ரு அல்ல, वो मेरे विरोधी नहीं, தேவனுடைய காரியத்துக்கு சத்ரு. वो परमेश्वर
परमेश्वर के कार्य के विरोधी है, அங்க போய் நான் கால்ல விழலாமா? तो उस अवस्था में क्या उसके पैरों में मैं गिरूं? அவன் கர்த்தருடைய பாதத்திலே விழுந்தான். वह यहोवा के चरणों पर गिरा, கர்த்தரை நோக்கி பார்த்தான். उसने परमेश्वर को देखा, பெரிய வெற்றியை கர்த்தர் एक கொடுத்தார். बड़ी जय को परमेश्वर ने दी। 52 நாளுக்குள் முழு அலங்கமும் கட்டி முடிக்கப்பட்டது. 52 दिनों के अंदर पूरी शहरपना बन चुकी என்ன थी। பெரிய வெற்றி! क्या ही बड़ी जय! அல்லேலூயா! हालेलुया! ஆகவே எந்த பெரிய பலவானோ சத்துருவோ எதிர்ப்புகளோ வந்தாலும் इसलिए कोई भी बड़े शत्रु क्यों ना हो या बलवान व्यक्ति क्यों ना हो, உடனே போய் விழுந்து விடாதிருங்கள். तुरंत उसके पैरों पर ना गिरे, கர்த்தரை நோக்கி பாருங்கள். आप परमेश्वर पर दृष्टि करें। அல்லேலூயா! हालेलुया! கர்த்தர் கிரியை செய்வார். क्योंकि परमेश्वर काम करेंगे, கர்த்தருடைய ஆலோசனைப்படி நடவுங்கள். परमेश्वर की सलाह के अनुसार चले। கர்த்தர் இறங்கி போக சொன்னா கண்டிப்பா இறங்கி போங்க. यदि परमेश्वर आपको वहां से जाने के लिए कहे तो निश्चित रूप से जाइए। ஆமென். आमीन। கர்த்தர் சொல்றதை செய்யணும். जो परमेश्वर कहते हैं उसे करिए। நான் இப்படிதான் இப்ப நிக்க கூடாது. ओ मैं ऐसा ही खड़ूंगा, ऐसा சில नहीं வேளை करिए। கர்த்தர் இறங்கி போக சொல்லிடுவார். कुछ एक समय में तो नीचे होकर जाओ, அப்ப ऐसा நம்ம करेगा। இறங்கித்தான் ஆக வேண்டும். तब हमें अपने नीचे ही करना पड़ेगा। அவருக்கு அந்த பக்கம் பெரிய வெற்றியை வைத்திருப்பார். उसके अगले ही एक बड़ी जय को यहोवा रखेगा। அல்லேலூயா! हालेलुया! மோசேயின் தலைமையிலே இஸ்ரவேலர்கள் வல்லமையோடு வந்து கொண்டிருக்கிறார்கள். जो मूसा की नेतृत्व में इस्राएली लोग बहुत ही तीव्रता से आ रहे थे। சில சத்துருக்கள் எதிர்க்கிறார்கள். कुछ विरोधियों ने उनका सामना किया, அப்படியே அவன் வெற்றி பெற்று முன்னே போகிறான். उसमें वो जय पाकर आगे जाता है। அல்லேலூயா! हालेलुया! திடீரென்று ஏசாவுடைய ஆட்கள் எதிர்த்தார்கள். अचानक से एसाव के लोग उसका सामना करते हैं। மோசே கர்த்தரிடத்திலே ஆலோசனை கேட்டான். तो मूसा ने यहोवा से सलाह ஆண்டவரே, मांगी। அவன் நாட்டு வழியா அவன் நாட்டுக்கு எந்த சேதப்படுத்தாம நாங்க போறோம்னு அந்த ரோட யூஸ் பண்றது கேட்டோம். அந்த ரோட்ல வரக்கூடாதுன்னு சொல்லிட்டானே. हे परमेश्वर, हम उस नगर से होकर गुजरना चाहते हैं, उस रास्ते से होकर जाना चाहते हैं, लेकिन ये कह रहा है कि ना आ। அவனை அடிக்கட்டுமா போகட்டுமா என்று கேட்டான். क्या मैं उसे मार डालूं, ऐसा उसने बोला। கர்த்தர் சொன்னார் போக கூடாது. परमेश्वर ने कहा कि तू ना जा, சுத்தி நடந்து போ. तू घूम कर जा। அது அவனுக்கு கொடுத்த சுதந்திர பாகம். वो उसको दिया हुआ एक अधिकार। நீ சத்துருவை எதிர்த்து நில், तू शत्रु का सामना कर, சகோதரனை எதிர்த்து நிக்காத. लेकिन अपने भाई का शत्रु न बन। ஏசா உன் சகோதரன், एसाव तेरा भाई है, அவனுக்கு நான் கொடுத்தது. ये उसको मैंने दिया है। அங்க உள்ள நீ போக கூடாது. तू उस हद के पास ना जा, சுத்தி நடந்து போன்னு சொல்லிட்டார். तू उसको घूम कर जा, ऐसा कहा। சில இடத்துல கர்த்தர் இப்படி ஆலோசனை தருவார். कुछ एक समय में परमेश्वर ऐसी ही सलाह देंगे। அல்லேலூயா! हालेलुया! நம்ம எல்லாத்தையும் சத்துரு நினைக்க கூடாது. सभी को हम ये हमारा विरोधी है ऐसा ना सोचें। அபிஷேகம் பெற்ற சகோதரங்களை சத்துரு நினைக்க கூடாது. जिन्होंने अभिषेक पाया है वही आपका विरोधी है ऐसा ना सोचें, அது தப்பாக போய்விடும். ये गलत हो जाएगा। அபிஷேகம் பெற்றவனிடத்திலே கர்த்தர் கிரியை செய்து கொண்டே இருப்பார். क्योंकि जो अभिषेक पाए हुए हैं उसके बीच में परमेश्वर काम करता है। அவன் தப்பு செய்தால் அவனை திருத்துவார். यदि वो गलती करे तो भी परमेश्वर से सुधारेगा। அவனை தண்டிக்க வேண்டிய இடத்துல மட்டாய் தண்டிப்பார். जहाँ पर उसे दंडित करना है उसे नहीं करेगा, சிட்சித்து திருத்துவார். उसे उसकी शिक्षा देकर उसे वहां से बताएगा। அவனுக்காக ஜெபிக்க வேண்டும். उसके लिए हमें அவனை प्रार्थना करें, சத்துருவாய் நினைக்க கூடாது. उसे अपना विरोधी ना समझे। ஹல்லேலூயா! हालेलुया! அதனால ஒரு சத்துருவிடத்திலே கர்த்தர் ஒரு கிரியை செய்தார்னு சொல்லி அதே கிரியை சகோதரனிடத்திலும் செய்வார்னு எதிர்பார்க்க கூடாது. लेकिन आप ऐसा ना सोचें कि जिस तरह शत्रु से किया वैसे ही आपके भाई के साथ कहा करेगा, ऐसा ना सोचें। தேவன் அனந்த ஞானம் உள்ளவர். क्योंकि परमेश्वर बहुत ज्ञानी है। அவருடைய யுத்த தந்திரங்கள் வித்தியாசம். जो युद्ध करने की जो योजना है उसमें ஒவ்வொரு अंतर है। யுத்தத்துக்கும் ஒவ்வொரு திட்டத்தை சொல்லுவார். एक एक युद्ध के लिए वो कुछ कुछ बातें को அந்த कहेगा। யுத்தத்தை போல இந்த யுத்தம் ஜெயிக்க முடியாது. अब पिछले युद्ध के पहले आप नहीं कर सकते। எரிகோவுக்கு ஒரு திட்டத்தை கொடுத்தார். उसने यरीहो के लिए एक योजना दी ஆயிக்கு இன்னொரு திட்டத்தை கொடுத்தார். और एक के प्रति उसने एक योजना दी। ஒவ்வொரு யுத்தத்துக்கும் ஒவ்வொரு திட்டம் வச்சிருக்கிறார். एक एक युद्ध की एक एक योजनाएं। ஆகையினாலே அன்று செய்தது போல இன்று செய்வேன் நினைக்க கூடாது. तो ऐसा ना सोचे कि उस दिन किया तो आज करेगा। ஒவ்வொரு பிரச்சனைக்கும் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். हर एक समस्या के प्रति आपको परमेश्वर को அப்பொழுது देखना है, கர்த்தரிடத்திலிருந்து திட்டம் வரும். तब परमेश्वर से योजना आएगी। ஆமென். आमीन। எரிகோவிலே यरीहो में யோசுவா கர்த்தரை நோக்கி பார்த்தார். यहोशू ने परमेश्वर को देखा, கர்த்தரிடத்திலிருந்து திட்டம் வந்தது. परमेश्वर से उसके पास योजना आई, யுத்தம் செய்யாமலே ஜெயம் வந்தது. युद्ध किए बगैर जय हासिल हुई। எரிகோவிலே यरीहो में இவர் கர்த்தரை நோக்கி பார்க்கவில்லை. इसने சாரி, ஆயியிலே இவர் கர்த்தரை நோக்கி பார்க்கவில்லை.
एक ही युद्ध में इसने परमेश्वर को नहीं देखा, பயங்கரமான தோல்வி வந்தது. एक बड़ी हार को वहां पर उसने देखा। பிறகு கர்த்தரை நோக்கி பார்த்தார்கள். फिर उसके बाद उसने देखा, கர்த்தர் வேற திட்டத்தை கொடுத்தார். परमेश्वर ने दूसरी योजना को देखा। இப்படிதான் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். इस तरह हर एक समस्या के प्रति परमेश्वर को, ஒவ்வொன்றுக்கும் கர்த்தர் ஆலோசனை தருவார். हर एक के प्रति प्रभु एक सलाह देंगे, ஜெயம் உண்டாகும். जय देंगे। எசேக்கியா தேவனை நோக்கி பார்த்தார். हिजकिया ने परमेश्वर को देखा யுத்தம் செய்யாமலே சத்துருவை கர்த்தர் துரத்தி விட்டார். और युद्ध करे बगैर परमेश्वर ने शत्रु को भगा दिया, யுத்தம் செய்யாமலே சத்துருவை சங்கரித்தார், மடங்கடித்தார். और युद्ध किए बगैर शत्रु पर जय हासिल कर दिया, எதிர்த்து வந்த ராஜாவை கொன்றே போட்டார். और जो उसका सामने करने वाला आया था राजा, उसको उसने मार दिया। அல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் யுத்தம் செய்ய இடம் கொடுப்போம். यहोवा युद्ध करे इसकी जगह दे, அவர் யுத்தத்தில் ஆலோசனை பெற்றவர். क्योंकि वह युद्ध की सलाह देने वाला है। அவருடைய ஆலோசனையை பெற்றுக்கொண்டு செயல்படுவோம். उसकी ओर से सलाह पाकर आप काम करें। பிசாசின் போராட்டங்கள், शैतानी बंधनों पर, மனித போராட்டங்கள், मनुष्य के आने वाले बंधन, எல்லாவற்றுக்கும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். सभी में हमें परमेश्वर को देखना है, கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர். क्योंकि युद्ध करने में परमेश्वर सामर्थी है। அல்லேலூயா. हालेलुया। ஜெயம் தருவார். वो जय देगा। இப்பொழுது எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போமா? हम सभी प्रार्थना करेंगे। ஹalleluya. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றிக் கொண்டோம். ஒருபோதும் கைவிட மாட்டீர். எல்லாரும் சொல்லுவோமா? உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றிக் கொண்டோம். ஒருபோதும் கைவிட மாட்டீர். மகனாக மகளாக அப்பா என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தீர். மகனாக மகளாக அப்பா என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தீர். ஐயா, உரிமையை எனக்கு தந்தீர். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றிக் கொண்டோம். ஆமென். கர்த்தரை நோக்கி பாருங்கள். ஒருபோதும் கைவிட மாட்டீர். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றிக் கொண்டோம். ஒருபோதும் கைவிட மாட்டீர். அச்சாரமா முத்திரையை வல்லமையை அடிமைக்கு தந்தீரே. அச்சாரமாய் முத்திரையாய் அபிஷேக வல்லமை அடிமைக்கு தந்தீரே. இந்த அடிமைக்கு தந்தீரே. உம்மை நம்பி உந்தன் பாதம். எல்லாரும் சந்தோஷமாக இயேசுப்பா, உம்மை நான் நோக்கி பார்க்கிறேன். உம்முடைய பாதத்தை பற்றிக் கொள்ளுகிறேன். உம்முடைய பாதத்திலே விழுகிறேன். தோல்வி ஜெயமாய் மாறும். புதிய வழிகள் திறக்கும். ஆமென். ஒருபோதும் கைவிட மாட்டீர். கண்ணீரை துடைத்து கரங்களை பிடித்து காலமெல்லாம் காத்து கொள்வீர். கண்ணீரை துடைத்து பிடித்து காலமெல்லாம் காத்து கொள்வீர். என்னை காலமெல்லாம் காத்து கொள்வீர். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றிக் கொண்டோம். ஒருபோதும் கைவிட மாட்டீர். இயேசு ஒருபோதும் கைவிட மாட்டீர். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றிக் கொண்டோம். ஒருபோதும் கைவிட மாட்டீர். இயேசு ஒருபோதும் கைவிட மாட்டீர். குருடர்கள் பார்த்தார்கள், செவிடர்கள் கேட்டார்கள், முடவர்கள் நடந்தார்கள். இயேசுவின் நாமத்தில் செவிடர்கள் கேட்டார்கள், முடவர்கள் நடந்தார்கள். இன்று முடவர்கள் நடப்பார்கள். முடவர்கள் நடப்பார்கள். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றிக் கொண்டோம். பற்றிக் கொள்ளுங்க. இருதயம் இயேசுவை ஒட்டிக் கொள்வதாக. அப்பா, இந்த காரியத்துக்கு உங்களை உறுதியா பற்றிக் கொள்ளுகிறேன். என் பிழைப்புக்கு, என் வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியத்துக்கு யெகோவா ஈரே உம்மை நோக்கி பார்க்கிறேன். அல்லேலூயா.
ஞானம் தருகிறவரே, ஞானம் தருகிறவரே, உம்மை நோக்கி பார்க்கிறேன். ஜெயத்தை தருகிற யெகோவா நிசியே, எல்லா பிரச்சனைகள் யுத்தங்களின் நடுவிலே வெற்றி சிறக்க பண்ணுகிற யெகோவா நிசியே, உம்மை நோக்கி பார்க்கிறேன். கூப்பிடுங்க சகோதரனே, சகோதரியே, ஊக்கமா கர்த்தரை நோக்கி பாருங்க. இருதயத்தை கர்த்தருக்கு நேரா மாற்றுங்க. அவரை நோக்கி கூப்பிடுங்க. இன்று பகல் வேளையிலே உன் ஜெபத்தை கேட்கிறார், உன் உள்ளத்தை பார்க்கிறார். இதுவரை தோல்வி, இன்று முதல் வெற்றி. இதுவரை வெட்கம், இன்று முதல் மகிழ்ச்சி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய பாதத்திலே அந்த காரியத்தை வைத்து உறுதியாய் கர்த்தரை நோக்கி பார்ப்பீர்களாக. Glory, praise the Lord. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? தேவனை நல்லா மகிமைப்படுத்துங்க. வார்த்தைகளை சொல்லி மகிமைப்படுத்துங்க. இயேசுவே, நீர் என் வியாதியை குணமாக்க வல்லவர். நீர் இந்த தேவையை சந்திக்க வல்லவர். இயேசுவே, எனக்கு இந்த வீட்டில் இருக்கிற குறைய மாற்ற நீர் வல்லவர். தோட்டத்தில் இருக்கிற குறைய மாற்ற இயேசு வல்லவர். சொல்லுங்க. நல்லா வாய் திறந்து அறிக்கை பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கைகளை தட்டி உற்சாகத்தோடு நன்றி உணர்வோடு கர்த்தரை துதியுங்க. ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். வாகனத்தில் அடிக்கடி பிரச்சனை, இந்த வாகனம் ஒரு தலைவலியா மாறிட்டு இன்று மாறும். விசுவாசத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசு அதை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார், ஆசீர்வாதமா மாற்றுகிறார். ஆமென். திட்டங்கள் தோல்வி அடைகிறதா? இன்றைக்கு சொல்லுங்க, இந்த திட்டம் கர்த்தரால் வாய்க்கும், வாய்க்கும், வாய்க்கும். ஹல்லேலூயா. எனக்கு முடியாது என்று சொன்னீங்களே, எனக்கு தெரியாது என்று சொன்னீங்களே, இயேசுவிடத்தில் இப்பொழுது ஞானத்தை கேளுங்க. ஆண்டவரே, என்னால முடியாது, எனக்கு தெரியாது, ஆனா நீங்க உங்க ஞானத்தை எனக்கு தாங்கப்பா, உங்க ஞானத்தை தாங்கப்பா. ஆமென். அதுல காரியத்திலே நான் செயல்படுவேன், வெற்றி பெறுவேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். யார் நிறுத்த சொன்னா? நீங்களா நிறுத்திக்கிடாதீங்க. ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு ஓடாதா சோத்திரம்? நல்லா நல்லா துதியுங்க, எல்லாரும் துதியுங்க. சொல்லி சொல்லி சோத்திரம் பண்ணுங்க. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். இந்த சத்துருவை நான் ஜெயிப்பேன், இந்த சத்துருவினுடைய வாசலை நான் சுதந்தரிப்பேன். ஸ்தோத்திரம். இந்த சத்துருடைய மேடுகளை நான் மிதிப்பேன். ஸ்தோத்திரம், சோத்திரம், சோத்திரம். இதுவரைக்கும் அடிக்கடி கலக்கம் வந்தது, பயம் வந்தது, ஆனா இப்ப தைரியம் வந்து விட்டது. என் இயேசுவின் பலத்தினால் இந்த சத்துருவின் வாசல்களை நான் சுதந்தரிக்க போகிறேன். என் இயேசுவின் பலத்தினால் இந்த சத்துருவின் மேடுகளை என் கால்களை மிதிக்கும். ஹல்லேலூயா. உலபாதல கபா ஷந்தரா பௌதலா உலபாரி பெலபா ஷலபல பலபல கலபல பௌரியால ஷலபா உலபாதல கபலப ஷலபதரப துரபலப. அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. நாங்கள் உம்மை நோக்கி பிரகாசம் அடைகிறோம், எங்கள் முகங்கள் வெட்கப்படுவதில்லை. நாங்கள் இயேசுவை நோக்கி பிரகாசம் அடைகிறோம், நாங்கள் இயேசுவை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைகிறோம், எங்கள் முகங்கள் வெட்கப்படுவது இல்லை. கரங்களை தட்டி ஸ்தோத்திரம். Powerful, powerful, powerful God. உங்க வார்த்தை வல்லமை உள்ளது. என்னால் முடியாது, உம்மால் முடியும். என்னையே பார்ப்பதை நிறுத்தி உம்மை பார்க்க தொடங்கிவிட்டேன். இனி எனக்கு தோல்வி இல்லை, வெட்கம் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. அன்புள்ள பரலோக பிதாவே, நல்ல தகப்பனே, நாங்கள் எங்களையே பார்க்கும் பொழுது, எங்கள் சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது, எங்களை சுற்றி இருக்கிற மற்றவர்களை பார்க்கும் பொழுது எங்களுக்கு கலக்கமும் வெட்கமும் தோல்வியும் தான் மிஞ்சி கொண்டு இருக்கிறதப்பா. இன்றைக்கு உங்க ஆலோசனை நாங்க மனமாற இருதயம் நிறைந்து ஏற்றுக்கொண்டோம். சிறிதும் பெரிதுமான ஒவ்வொரு காரியத்துக்கும் இதயபூர்வமாய் உங்களை நோக்கி பார்ப்போம், இயேசுவை நோக்கி பார்ப்போம். உறுதி எடுத்துக்கொண்டோம். ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும்படி கெஞ்சுகிறோம். ஒவ்வொரு சூழ்நிலை வரும் பொழுதும் உடனே இயேசுவை நோக்கி பார்க்கிற ஒரு தூண்டுதலை ஆவியானவர் கிருபையாய் எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் தந்தருளும். உண்மையான இருதயத்தோடு இயேசுவை நோக்கி பார்த்து தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டு நிறைவாய் வெற்றியாய் முன் செல்ல ஞானம் பெற்று
ஒவ்வொரு காரியங்களிலே வெற்றியாய் செயல்படவும் செயல்படுத்தவும் எந்த சத்துருவா இருந்தாலும், மனித சத்துருவோ சாசன ஆவிகளோ, எந்த எதிர்ப்பு, எந்த போராட்டம், எந்த சதித்திட்டம், எந்த காரியமா இருந்தாலும் உடனே எசேக்கியாவை போல தேவனை நோக்கி பார்க்க, உபவாசித்து ஜெபித்து மன்றாட, அப்பா பாதத்துல உட்கார்ந்து கிருபையை கேட்க, ஆலோசனை பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. தீர்மானித்து விட்டோம். கிருபை செய்வீராக, வழி நடத்துவீராக. இந்த வார்த்தை எந்த எந்த உள்ளங்களுக்குள் சென்றிருக்கிறதோ அந்த ஒவ்வொரு உள்ளங்களுக்குள்ளும் இது ஒரு வெற்றியாய் எழும்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த வாரத்தில் தானே அற்புதங்கள் நடக்க வேண்டும். இந்த வாரத்தில் தானே கிரியைகள் உண்டாக வேண்டும். பல வருட கட்டுகள் அவிழ்க்கப்பட வேண்டும். பல வருட தடைகள் உடைக்கப்பட வேண்டும். பல வருடங்கள் அடைக்கப்பட்ட வாசல்கள் இயேசுவின் நாமத்தில் திறக்க வேண்டும். உம்மை நோக்கி பார்க்கிறோம், உம்மை நோக்கி பார்க்கிறோம். இருள் அகலட்டும், பிரகாசம் உண்டாகட்டும். இதய கண்கள் திறக்கட்டும், மன கண்கள் பிரகாசம் அடையட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். ஒவ்வொருவரையும் உங்க நல்ல கரத்தில் தருகின்றோம். அற்புதமாய் வழி நடத்தும். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா.